அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலேயதோ ஐங்காறு கூடியோடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த இயேசுவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலவேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நல்ல தேவன் என்று எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவேளை ஒரு சிலருக்கு நீ நல்ல தேவனாக காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியுமே நீர் எப்போதும் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து வருகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ நல்லவராக இருக்கிறபடினாலே அந்த உணர்வு எங்களுக்கு அநேக நேரங்களில் எங்களை சோகமாக்குகிறது ஆண்டவரே. நாங்கள் நல்லவர்களாக இல்லாதிருந்தும் நீர் எங்களை நேசிக்கிறீர். உம்முடைய நேசம் மகா பெரியது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் வாழும் மட்டுமாக உமக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாச யாத்திரையில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு தடைகள், நாங்கள் இலக்கை அடையக்கூடாதபடிக்கு எத்தனையோ தொல்லைகளை நாங்கள் எங்கள் வழியிலே நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் கலைப்பை கையில் எடுத்தவன் பின்னிட்டு பார்க்கல் ஆகாது என்று சொன்னதின்படி கர்த்தாவே, எங்கள் மகத்தான இரட்சகரை நாங்கள் முன்னே செல்ல, அவர் முன்னே செல்ல அவரை பின்தொடர்ந்து அவருடைய ரத்தம் தோய்ந்த அடிச்சுவடுகளை, அவருடைய ரத்தம் தோய்ந்த பாதச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு எங்கள் இருதயங்களை இந்த காலவழியில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்திலும் சமாதானத்தையும், ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் வகிக்கும்படி செபிக்கிறோம். குளிர்ந்து போன காரியங்கள், விரைத்து போன காரியங்கள்லாம் இருதயங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு பயபக்தியோடு தேவன் எனக்கு நன்மை செய்தார், அவரை நான் துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் செல்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு கூட வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையான வெளிப்பாடு இல்லாத சபை ஸ்தாபனங்களிலே மக்கள் எவ்வளவாக துதித்து, எவ்வளவாக குதித்து, எவ்வளவாக ஆடி, எவ்வளவாக பாடி வார்த்தைக்கு புறம்பாக, தேவ சித்தத்துக்கு புறம்பாக ஒரு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலத்தையும் அதை ஆராதனைக்குரியவரை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வார்த்தையின்படி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்கள் சிந்தைகளை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எண்ணங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தைகளை எல்லாம் கர்த்தாவே பரிசுத்தப்படுத்தும். எங்கள் இருதயங்களை பரிசுத்த ஆவினாலே சுத்திகரியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனுஷனுடைய கீழே இல்லை, மகத்தான பரிசுத்த ஆவியானுடைய கீழே இருக்கிறோம் என்கிறதான நிச்சயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை துவக்கினவர் நீர் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை நீர் வெற்றியாய் முடிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு இந்த யாத்திரையில நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் எங்களுக்கு சோதனைகள் உண்டு, அனுதினமும் எங்களுக்கு தொல்லைகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் இந்த அழைப்பு உம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. எந்த ஒன்றுமே எங்களை தடைப்படுத்தாது, தொல்லைப்படுத்தாது என்பதை நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிச்சயித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த யாத்திரையை நாங்கள் விசுவாசத்தோடு ஓட தேவனே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். காலம் மிக நடுநடுங்கத்தக்கதாக இருக்கிறது ஆண்டவரே. உலகத்தின் நிகழ்வுகளை பார்க்கும்போது எந்த நேரத்திலும் எங்களுக்கான அழைப்பு விடுக்கப்படலாம். எங்களை நீர் பேர் சொல்லி அழைக்கலாம், பெயர் பட்டியலில் எங்கள் பேர் வாசிக்கப்படலாம் என்ற ஒரு ஆண்டவரே, ஒரு நடுக்கமான நேரத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா இடங்களிலும் யுத்தங்களை குறித்த வதந்திகளும் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்தும் ஈரான் தேசத்தை குறித்தும் நாங்கள் அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தீர்க்கதரிசி சொன்னார், நீங்கள் எந்த நேரத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்ரவேலை நோக்கி பாருங்கள், அது தேவனுடைய கடிகாரமாக இருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவரே. ஓ தேவனே,
நாங்கள் மெய்யாகவே ஒரு மிக பயங்கரமான நேரத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே தொடர்ந்து போக முடியாத ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை நாங்கள் முன்னே வைத்து ஆண்டவரே அவைகளை ஒரு பெரிய கட்டிடங்களாக கட்டி ஆண்டவரே நாங்கள் தடைகளை உண்டாக்கி நாங்களே முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு எல்லா தடைகளையும் உடைத்து என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் பிரதித்தம் சொல்லுகிறவர்களாக, நாங்கள் முன்னேறி நடக்கிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதிகமான பதறல் கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கூடாரங்களிலே இயேசுவே எப்போதும் ஒரு பஸ்கா பலி இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கூடாரங்களிலே எப்போதும் ரட்சிப்பின் துதி சத்தம் கேட்கட்டும் ஐயா. நாங்கள் பயபக்தி உள்ளவர்களாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் நோவாவை குறித்து வாசிக்கும் போது நோவா தேவனிடத்திலிருந்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்திக்குள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை வார்த்தையில நடத்தினார் ஆண்டவரே. நாங்களும் கூட பயபக்தி கூடியவர்களாக ஆகட்டும் ஆண்டவரே. எல்லா குளிர்ந்து போன காரியங்களை எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் தேவனுக்கு முதலாவது ஸ்தானத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவ பக்தியை தேவ பயத்தை தாரும் ஐயா. நாங்கள் நோவாவை போல அதிகமான பயபக்திக்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஏனோக்கை போல கிறிஸ்துவுக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெறத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இருதயங்களை எல்லாம் உடைய அன்பினால நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த மகத்தான அழைக்கப்படும் பொழுது நாங்கள் ஒருவரும் விடுபட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதலை கடந்து செல்லத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும்படி வேண்டிக் கொண்டு செபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற எங்கள் இருதயங்களில் இருக்கிற எல்லா அவிசுவாசங்கள், எல்லா விதமான சந்தேகங்கள், எல்லா விதமான தடைகளை கர்த்தர் உடைத்து எங்களை பரிபூர்ண விசுவாசத்தினால நிரப்பும்படிக்கு செபிக்கிற ஆண்டவர். தேவ ஆவினால தேவ அன்பினால நிரப்பும், அகபோ அன்பினால நிரப்பும் ஆண்டவர். அகபோ அன்பு எங்கள் இருதயங்களை நிரப்பட்டும் ஆண்டவர். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த காலவெளியில இந்த சபையில் நம்முடைய திவ்ய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு இருதயத்தையும் அசைக்கும்படிக்கு, ஒவ்வொரு உள்ளத்தையும் உழுக்கும்படிக்கு செபிக்கிறோம். மகத்தான பரிசுத்தாவின் வல்லமையினால எங்களை குலுக்கும்படிக்கு செபிக்கிற ஆண்டவர். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தை கண்டு தேவனோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யும். உலகத்துக்காக உலகத்தோடு கொண்ட தொடர்புகள் எல்லாம் போதுமாண்டவர். உறவினர்களும் நண்பர்களோடு கொண்ட தொடர்புகள் எல்லாம் போதுமாண்டவர். இது கர்த்தாவே, தேவனுக்காக உத்தமமாக பயத்தோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு நேரமானது உலகத்தில் இது முதல் இருக்கும் என்றால் அது இப்போது இதோ எங்களுக்கு முன்னாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் கர்த்தாவை உத்தமமாய் ஜீவிக்கும்படியான தருணம் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். அதை நாங்கள் ஒருவரும் விட்டு விடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இப்போ காணுகிற காரியம் எல்லாமே ஆண்டவரே ஒரு நாளிலே கடந்து போகும் ஆண்டவரே. இந்த இன்டர்நெட் கடந்து போகும், இந்த ஆப்பிள் ஃபோன், இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கடந்து போகும், இந்த ஏரோப்ளைன் எல்லாம் கடந்து போகும் ஆண்டவரே. இந்த ஷாப்பிங்ஸ் எல்லாம் கடந்து போகும் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் கடந்து போகும் ஆண்டவரே. நித்தியமாய் நிலைத்திருக்கிற வார்த்தை ஒன்று மாத்திரமே நித்தியமாய் என்றென்றும் இருக்கும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை அந்த நித்திய அஸ்திவாரத்திலே, அந்த நித்திய கண்மலையிலே நாங்கள் இந்த காலவெளியிலே நங்கூரம் பாய்ச்சி எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆம் கர்த்தாவே. நோவாவுடைய நாட்களில் 120 வருஷம் நோவா பிரசங்கித்த பொழுது அந்த மழை வருவதற்கு முந்தின நாள் ஜனங்கள் சாதாரணமாக இருந்தார்கள் ஆண்டவரே. மழை வந்த போது எல்லோரையும் வாரி கொண்டது. அவர்கள் அங்கலாய்த்த போது அங்கு சகாயமின்றி மடிந்து போனார்கள் ஆண்டவரே. அந்த நிலைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் தவிர்க்கப்பட்டவர்களாக நேரம் இருக்கும் பொழுதே தேவனை அண்டிக்கொண்டு அவருடைய பாவத்தை அண்டிக்கொண்டு அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி நகரத்தில் நடக்கும் அக்கிரமங்களுக்காக அவலங்களுக்காக பெருமூச்சு விட்டவர்களாக எங்களுடைய இருதயங்கள் இருக்க தேவனே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரி, ஒவ்வொரு பிள்ளைகளை ரத்தம் தோய்ந்த கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இரக்கம் செய்யுங்க. ஒவ்வொரு மீதும் உடைய கிருபையும் உடைய வல்லமையும் ஆண்டவரே நிரப்பும்படிக்கு செபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற சமாதான குலைச்சல்கள், அவங்களுடைய கர்த்தாவே சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கும் ஆண்டவரே. சமாதானத்தை குடும்பங்களில் அனுப்பி, சரீரங்களில் தெய்வீக சுகத்தை அனுப்பி, சபையில ஒரு மனத்தை அனுப்பி, எங்களுடைய இருதயத்தை வார்த்தைக்கு நேராக்கி அந்த மகத்தான யாத்திரையிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய ஜீவ பாதையை வெற்றியோடு முடிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். என்னென்ன தேவைகளோடு இங்கே மக்கள் வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டி தயவு செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் கர்த்தரும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். Praise be the name of the Lord Jesus. நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை வேதத்தை திருப்புவோம். மார்க் 11ஆம் அதிகாரம். பன்னிரெண்டிலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் 65வது பக்கம், மார்க் 11ஆம் அதிகாரம் 12லிருந்து நாம் வாசிப்போம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஓகே, 19லிருந்து வாசிப்போம். சாயங்காலமான போது நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். இப்போ இவங்க காலையில் கடந்து வரும்போது இந்த சம்பவம் நடக்குது. அவர் ரொம்ப அநேக ஊழியங்களை செய்துவிட்டு மிக களைப்பாக வருகிறார். இப்போ எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு பசியாகும்போது இலைகள் உள்ள, கனி இல்லை, வெறுமனே இலைகள் மட்டுமே இருக்குது. இலைகள் உள்ள ஒரு மரத்தை பார்த்து அதில் என்ன பழம் இருக்குமான்னு பார்த்தாரு. அதில் ஒரு பழமும் இல்லை. அதனால அந்த மரத்தை அவர் சபித்து விட்டார். 19, சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களின் ஆசீர்வாதங்களை நம்முடைய ஜீவியங்களிலே கூட்டுவாராக. நீங்கள் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் இரக்கம் செய்வாராக. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அல்லேலூயா. இந்த வசனம் வேதத்திலேயே இருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்ற ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. இங்கே நாம் பார்க்கும்போது இந்த காரியங்களை நீங்கள் அநேக செய்திகளிலே வாசித்திருப்பீர்கள். த பர்ஃபெக்ட் ஃபெய்த், பரிபூர்ண விசுவாசம் என்ற செய்தியிலும் அநேக காரியங்களிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் இந்த காரியங்களை நமக்கு பிரசங்கித்திருக்கிறார். இயேசு தமது ஊழிய பாதையில் கப்பர்நகும் என்கிறதான இடத்திலே யூதேயா, எரிகோ என எல்லா இடங்களிலும் வெற்றிகரமாக ஊழியத்தை முடித்து ஒரு வெற்றிகரமான ஒரு முன்னெடுத்தலோடு கூட அவர் எருசலேமை நோக்கி வருகிறார்.
சரிங்களா? இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர், ஏன்னா மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அதுக்கப்புறமா அது மொத்தமே 16 அதிகாரம் தான் இருக்குது. 16ஆம் அதிகாரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் அவருடைய குரூசிஃபிகேஷன், சிலுவையில் அறையப்படுதல் இருக்குது. ஸோ சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இது. இவர் எல்லா ஊழியங்களையும் முடித்துவிட்டு, எல்லா ஊழியத்தையும் சக்சஸ் ஆக முடிச்சுட்டு, அவர் பாடுபடுவதற்காக, அடிக்கப்படுவதற்காக எருசலேமை நோக்கி அவர் உள்ளே நுழைகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் இப்போ எந்த வழியா வர்றார்னா, பெத்தானியா, பெத்பகே, பெத்தானியா என்ற ஊர்களின் வழியாக அவர் மினிஸ்ட்ரியை அவர் முடிச்சுட்டு இந்த ஊர் வழியாக அவர் வராருங்க. பாருங்க, இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு அந்த ஒலிவ மலையில் நடக்கிறதான ரேலி, அந்த ஓசன்னா ஆராதனைகள்லாம் வந்து அவருக்கு நடக்குது. இப்படியாக அவர் வரும்பொழுது அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு பெத்தானியா என்ற ஊருக்கு அவர் வருகிறார். பெத்தானியாவிலிருந்து அவர் புறப்படும் பொழுது, பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு புறப்பட்டு போகும்பொழுது அவருக்கு பசி உணர்வு ஏற்படுகிறது. அல்லேலூயா. ஆமாங்க, தீர்க்கதரிசி நிறைய செய்திகளில் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறார். ஒரே தேவன் மனிதனாகவும் தேவனாகவும் இருந்தார். அவர் மகத்தான, ஒருவரும் காணவும் சேரக்கூடாத தேவன், அவர் நம்மை மீட்கும்படியாக மனுஷனாக வந்தார். சரிங்களா? ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவர் வேற அவர் வேறன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவர் உண்மையிலே அவர்தான் தேவாதி தேவன். நம்மை மீட்கும்படியாக வந்ததினாலே அவர் மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தபோது நமக்கு வருகிற எல்லா ஃபீலிங்ஸையும், எல்லா உணர்வுகளையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே கொண்டவராக, அதனுடைய வழிகளை உணர்ந்தவராக. ஏன்னா நமக்கு அப்படியான ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அவர் எவ்விதமாக அந்த காரியங்களை ஜனங்களுக்கு விடுவிப்பது என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்திலே கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஸோ பாருங்க, அவர் மகத்தான தேவன். சொல்றாருங்க, அவர் லாசருடைய கல்லறைக்கு போகும்பொழுது அவர் மனிதனாக இருந்தார். அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா மனுஷனுக்கு தான் என்ன ஆகும், ஃபீலிங்ஸ் வரும், கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆனா ஒரு மனுஷனால மரித்து 4 நாட்களான ஒரு மனிதனை பேர் சொல்லி அழித்து உயிரோடு வெளியே கொண்டு வர வைக்க முடியாது. அப்போ அவர் என்னவானாருங்க, அவர் தேவனாக ஆனார். அவர் மனிதனாக, பாருங்க, அவர் தான் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மனுஷனாக வந்திருக்கிறார். அவர் மனுஷனாக வந்ததுனால அவர் தேவன் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கிறார். அவர் பசித்த போது பாருங்க, அவருக்கு பசி உண்டாச்சு, அவர் மனுஷனாக இருந்தார். ஆனால் அதே அவரு 2 அப்பம் 5 மீன்களை 5000 பேருக்கு மல்டிப்ளை பண்ணார், அதை அதிகரிக்க செய்து போஷித்தார். அப்பொழுது அவர் தேவனாக இருந்தார். ஒரு மனுஷனுக்கு பசிக்கும், ஆனா ஒரு மனுஷனால 5 அப்பத்தை அப்படியாக மேலே உயர்த்தி ஒரு ஜெபித்து பாருங்க, அவங்க 12 சீஷர்கிட்ட 12 கூடையை கொடுத்தாரு. 12 சீஷர்களுமே 12 கூடையிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. 12 கூடையுமே குறைஞ்சே போகலை. எடுக்க 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 அதிலிருந்து கிரியேஷன் நடந்து கொண்டே இருக்குது. எவ்விதமாக சாரிபாஸ்திரி தன்னுடைய பானையிலிருந்து அவன் மாவு எடுக்க எடுக்க 3 வருஷ காலம் மாவு குறையவே இல்லை. களையத்துல எண்ணெய் எடுக்க 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 எண்ணெய் குறையவே இல்லை. அதே மகத்தான யெகோவா தான் இங்கே கிரியை செய்தார். அல்லேலூயா. அவர் மனுஷனாகவும் இருந்தார், அவர் தேவனாகவும் இருந்தார். அல்லேலூயா. ஆமாங்க. ஸோ இப்போ இவர் பாருங்க, அவர் மனிதனும் தேவனாகவும் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிற எல்லா தெய்வங்களாக மனிதர்களால் நம்பப்படுகிற எல்லாருமே மனிதர்கள் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார். அல்லேலூயா. ஓகே, இப்போ அவருக்கு ஒரு பசி உணர்வு ஏற்படுகிறது. நமக்கு ஏற்படுகிற மாதிரி அவருக்கு ஒரு பசி உணர்வு ஏற்படுகிறது. பசி உணர்வு அவருக்கு ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க பார்க்குறாரு, வெறுமனே இலைகள் மட்டுமே உள்ள ஒரு மரத்தை பார்க்குறார். நான் உடனே நினைச்சேன், நம்ம ஊர்களில் வெறுமனே இலை மட்டுமே வருகிற முருங்கை மரம் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? சில முருங்கை மரங்களில் காயே வராது, வெறுமனே கீரைகள் தான் இருக்கும். அதில் என்ன வராதுங்க,
முருங்கைக்காய் வராது, வெறுமனே கீரை தான் இருக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆண் முருங்கை மரம்ன்றாங்க. ஏன்னா அதில் என்ன கிடையாதான், அதில் வந்துட்டு கனிகள் காய்கள் வருவதில்லை. ஸோ நான் நினைக்கிறேன் இது அந்த மாதிரி ஒரு வெறுமனே இலைகள் மட்டுமே. இவங்க மக்கள் சொல்கிறாங்க அதில் ஆண் பெண்ணுலாம் கிடையாதுங்க. ஸோ இப்போ இதில் இவர் இதை பார்க்கும்போது அது எதனா பழம் ஏதாச்சும் கிடைக்குமா, அதை சாப்பிடணும்னு அவர் நினைக்கிறாருங்க. ஆனால் அவர் வேதம் சொல்லுறது அது வந்து ஒரு ஃப்ரூட் சீசனே இல்லைங்க. அது கனி கொடுக்கக்கூடிய காலமாக இல்லாததால் அதில் ஒன்றுமே காணப்படலை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு பசி வரும்போது இது முதல் அந்த மரத்தை பார்த்து பேசுகிறாருங்க. அதாவது பசி வரும்போது அவர் மனிதனாக இருந்தார், ஆனால் அந்த மரத்தை பார்த்து பேசும்பொழுது அவர் தேவனாக இருந்தார். இனி யாருக்கு மரத்தை பார்த்து பேச முடியுங்க? அவர் பேசினார்னா சூரியன் கீழ்ப்படியும், சந்திரன் கீழ்ப்படியும், மரம் கீழ்ப்படியும், தண்ணீர் கீழ்ப்படியுமா? திருக்க சொல்றாருங்க. அவர் மோசே அந்த சிவந்த சமுத்திரத்தில் நிற்கும் பொழுது அவர் அந்த சமுத்திரத்தை கோபமாக பார்த்தாராம், பேசக்கூட இல்லை. ஸோ தேவனுடைய கோபத்தை எப்படி அந்த செங்கடல் அப்சர்வ் பண்ணுச்சு சொல்றாருங்க, கோபமா பார்த்தாராம். நான் நினைச்சேன், ஆண்டவர் அந்த செங்கடலுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு தேவனுடைய உணர்வை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஏன்னா சில நேரங்களில் தேவன் நம்ம மீது கோபப்படும் போது அதை நம்ம வந்து உணராம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோங்க. உண்மையா இல்லைங்களா? சில சமயம் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிடிக்காது, தேவன் நம்ம மீது கோபமாக இருப்பார். ஸோ நாம் உடனே ஐயோ கோபமாக இருக்கிறாரு, நம்ம அதுலேருந்து விலகணும் என்ற நினைவுகள் நமக்கு வராமல் நம்ம தொடர்ந்து கோபத்திலேயே அவரை கோபமாகவே வைக்கும்படி நம்ம போயிடுறோங்க. ஆனால் அந்த சமுத்திரம் அப்படியா இல்லை. தேவனுடைய ஃபீலிங்கை அது புரிந்து கொண்டது. அவர் கோபமாக பார்க்கும்போது அப்படியே பிரிந்து மதில் சுவர் போல நின்றதான். பார்த்தீங்களா? ஸோ அவர் ஏன்னா அவருடைய சிருஷ்டிப்பு இல்லாது, அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாருக்குமே சிருஷ்டிகர தெரியும், அவர் யார் என்று தெரியும், இந்த மரத்துக்கு தெரியும் அவர் யார் என்று. அல்லேலூயா. உடனே என்ன பண்ணார்னா, அவர் இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இது முதல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் இந்த அத்தி பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஏன்னா அவர் தாமே இயற்கைக்கு மேம்பட்ட தேவன். அவர் பேசும்பொழுது முழு இயற்கையுமே அவருக்கு கீழ்ப்படியும். நான் நினைச்சேன் அந்த மரத்தை போல நான் கூட கீழ்ப்படிதலுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும். எதுவா இருக்கட்டும் கீழ்ப்படிஞ்சுதான் அது. ஏன்னா அவர் பேசும்போது எல்லாமே கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். வேதம் சொல்றது 29ஆம் சங்கீதத்துல பாருங்க, கர்த்தர் முழங்கும் போது காதேஸ் வனாந்திரமே அது அதிருதான். சொல்லுதுங்களா? காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறாராம். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதா. அவர் மகத்தான ஜீவிக்கிற தேவன். இன்றைக்கு சபை ஸ்தாபனங்கள்ல மனிதனுடைய சத்தம் தான் இருக்குது. இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? நம்ம ஏன் இந்த இந்த மெசேஜ் இந்த டேப்ஸ் எல்லாம் நம்ம ஏன் கேட்கணும்? எதுக்குன்னா பாருங்க, நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுக்கு அது ஒரு அடியா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற பிசாசுக்கு அது ஒரு அடியை கொண்டு வரும். நீங்க ஜெபிக்கல, நீங்க தேவனை துதிக்கல, நீங்க வேதத்தை வாசிக்கல, நீங்க வாய்ஸ் கேட்கல, மெசேஜ் கேட்கலன்னும் போது பிசாசுக்கு என்னவா இருக்கும்? நம்மளை இவன் ஒரு அட்டாக் கூட பண்ண மாட்டேன்றான், இந்த சிஸ்டர் நம்மளை ஒரு அட்டாக் கூட, பிசாசு நம்மளை சிஸ்டர்னு மாட்டான், ஓகே இந்த பெண் நம்மளை ஒரு அட்டாக் கூட பண்ண மாட்டேன்து அப்படின்ட்டு என்ன பண்ணோன்னா அவன் நம்ம ஏரியாவில் அப்படியே வருவான். எப்போதுமே ஃபுட்பாலில் பேக்கர்ஸ் இருப்பாங்க 4 பேர். அந்த பேக்கர்ஸ் டி ஏரியாவை பாதுகாப்பாங்க. டி ஏரியானா அங்கே தான் கோல் போஸ்ட் இருக்கும். அந்த டி ஏரியாவுக்குள்ளே வராத அளவுக்கு 4 பேக்கர் இருப்பாங்க. பேக்கர்ஸ் இருப்பாங்க, ஃபார்வர்டில் ஆடுவாங்க. அப்போது
நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதாகமும் செய்தியை வாசித்து செய்தியை கேட்டு ஜெபித்து அப்படியாக இருக்கும்போது நம்ம ஏரியால எந்த பேயுமே வர முடியாது. அல்லேலூயா. நம்ம ஏரியால அவனுக்கு என்ட்ரியே கிடையாது. நம்முடைய ஏரியா தேவனுடைய கிருபையினால எப்போதும் காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இங்க நான் பார்க்கும்போது இந்த மரத்தினிடத்துல பேசுறாரு, அப்படியே பேசுறாரு. நான் நினைச்சேன் இந்த டினாமினேஷன் பாஸ்டர்ஸ்லாம் வல்லமை அப்படியெல்லாம் பேசிருக்க மாட்டாங்க. ரொம்ப அப்படியே சாதாரணமா பேசினாருங்க. ஆனால் லாசருவை வெளியே வா என்று அழைக்கும் பொழுது அவர் மகா உரத்த சத்தமிட்டு அழைத்தார். ஏன்னா லாசரு வேறொரு பரிமாணத்துல இருந்தான். தீர்க்கதரிசி then the Jesus came and called, அதன் பின்பு இயேசு வந்து அழைத்தார் என்ற செய்தியில இயேசு கிறிஸ்து லாசருவை வெளியே வா என்று அழைத்த பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டதுனாலே அவருக்கு தலைவலியே வந்துதான். எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி, அல்லேலூயா. ஆமா, ஏன்னா நான் சொல்றது உண்மைதான்றதுக்கு இங்க ஒரு சில கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்குது பாருங்க. ஏன்னா நாம இருக்கிற இந்த பூமிக்குரிய இந்த பரிமாணத்துல அப்பொழுது லாசர் இல்ல. லாசர் எங்க இருந்தார்? இப்போ லாசருடைய மரணமானது 4 பரிமாணங்களுக்குள்ள இருந்தது. லாசருடைய ஆத்மா 5வது பரிமாணம், பிசாசுகள் தங்குறதான பாவிகள் தங்குறதான ஸ்தலத்துல போல 6வது பரிமாணத்துல இருந்தது. அந்த 6வது பரிமாணமும் பூமி கடியில தான் இருந்தது. அவர் ரத்தம் சிந்தி, அவர் மரித்து ரத்தம் சிந்தி அவர் என்ன பண்றாருங்க, அதற்கு அப்புறம் தான் அந்த ரத்தத்தின் மூலமாக சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி இங்க இருக்கிற ஸ்பாட்டை அப்படியே லொக்கேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அவர் வந்து மூவ் பண்ணிட்டாருங்க. எப்படி பேக்கர்ஸ் மூவர்ஸ் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்றாங்க, அதே போல இந்த 6வது பரிமாணத்தை, இந்த பாரடைஸ் என்கிறதான பரிமாணம் ஃபர்ஸ்ட் பூமியில தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணார்னா, அது எல்லா 25வது சங்கீதத்தை அதை குறித்து சொல்லப்படுதுங்க, எல்லாரையும் பேக் பண்ணி. ஏன்னா பாருங்க, அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்த பின்பும் ஒரு சூனியக்காரினாலே சாமுவேலை வெளியே எழுப்ப முடிந்தது. ஏன்னா அவங்க எல்லாருமே அண்டர் த இந்த காளைகள், காட்டுப்புறா, அதுக்கப்புறம் இந்த இந்த பலிகளின் கீழே இருந்தாங்க. பரிபூர்ண பலிகளின் கீழே இன்னும் அவங்க வரல, இந்த பலிகள் கீழே இருந்தாங்க. அதனால தான் அவளால் சாமுவேலை எழுப்ப முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நம்மத்துல சிஸ்டர் ஷாலோமை பிசாசால வெளியே கொண்டு வர வைக்க முடியாது, பிரதர் செல்லனை வெளியே கொண்டு வர வைக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அவள் இப்போ பாரடைஸே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மேலே கொண்டு போயிட்டார். ஆமா, அன்னைக்கு சாமுவேலே ஒரு எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயால வெளியே கொண்டு வர முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு எந்த பேயாலையும் எந்த ஒரு விசுவாசியும் வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா பிளட்டினுடைய பாதுகாப்புல, அரணுக்குள்ள, ஷீல்டுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து சபை ஸ்தாபனங்களுக்கு இந்த சாமுவேல் எப்படி மேலே வந்தாரு அப்படின்ற விஷயம் தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சவுல் வந்து பின்மாற்றத்துக்கு போயிட்டாரு, அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னா அவங்களுக்குள்ள சில போதகங்கள்லாம் இருக்குது. ஆனால் சாமுவேல் என்ன சொல்றாரு, நாளைக்கு நீ என்னோடு இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சவுல் நரகத்துக்கு போயிருப்பாருன்னா சாமுவேல நரகத்தில் இருந்திருப்பாரு. எவ்வளோ வார்த்தைக்கு முரணான காரியம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஸோ சாமுவேல் தீர்க்கதரிசி பரதீஸ் பாரடைஸ்ல இருந்தார், பரிசுத்தவான்கள் தங்குறதான இளைப்பாறும் ஸ்தலத்தில் இருந்தார். அந்த இடத்துக்கு தான் அப்போஸ்தலன் அந்த மகத்தான ராஜாவாகிய பென்யமின் கோத்திரத்தில் கீசின் குமாரனாகிய இந்த சவுல் அந்த பரிசுத்தவான்கள் தங்குறதான ஸ்தலத்துக்கு போனார். அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா இவர் தாமே இந்த லாசருவை வெளியே வா என்று அழைத்த போது சத்தமா கூப்பிட்டார். ஏன்னா அவன் 6வது பரிமாணத்துல இருக்கிறாருங்க. எவ்வளவு சத்தமா கூப்பிட்டு பாருங்க. வேதம் சொல்லுது, உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். நான் நினைச்சேன் அவர் கூப்பிடும் போது பரிசுத்தவான்களை இளைப்பாறு சார்ந்தோம் அப்படியே ஒரு ஷேக் ஆயிருக்கும்.
திருக்கதரிசி சொல்றாரு, வெளியே வான்னு கூப்பிட்டா மொத்த பரிசுத்தவான்ல வெளியே வந்துட்டு இருப்பாங்களாம். அவர் சர்வ ஞானி. லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டார். அல்லேலூயா. ஆமாங்க. பேர் பட்டியல்ல பேரை வாசிக்கும் போது உங்கள் ஒவ்வொரு பேரையும் தனித்தனியா அழைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் பேரை எப்போ ஒரு வாயில உச்சரிப்பாரு, அது கேட்கறதுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டா, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளோ பேர் நம்ம பேரை கூப்பிடுறாங்க, நம்முடைய ரட்சகனுடைய வாயினால பேர் சொல்லி உச்சரிக்கும் பொழுது அல்லேலூயா, அப்படியே கரங்களை மேலே தூக்கி கொண்டு ஆனந்த கண்ணீரோடு. நான் நினைக்கிறேன் அங்கே அழுகே இல்லைன்னும் போது ஆனந்த கண்ணீர் கூட வராது. வருமா? வராதா? வராது. அழுகை இல்லைன்னும் போது எப்படிங்க ஆனந்தம்? அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கிரை தானே, ஆனந்த கண்ணீர். அதனால தான் திருக்கதரிசியால மேலே போகும்போது அழ முடியல. அவர் பூமியில இருந்தா பொல பொலன்னு அழுதுட்டு இருப்பாரு. மேலே போகும்போது அவங்க மகளை பார்க்கும்பொழுது, அவங்களுடைய மனைவியை பார்க்கும்போது, அவருடைய ஃப்ரிட்ஸை பார்க்கும்பொழுது அல்லேலூயா, அந்த நாயையும் குதிரையும் பார்க்கும்போது அவரால் என்ன பண்ண முடியல? அழவே முடியல. ஆனா அவர் சீக்கிரத்தில் அழகக்கூடியவர். அவரு அந்த இடத்துக்கு போனோன்னா அவரால் அழவே முடியல. ஏன் நான் வார்த்தை சொல்லுகிறது, அங்க அழுகையும் கண்ணீரும் இல்லை. இல்லைங்க, ஆனந்த கண்ணீர் தானே. நோ நோ நோ, தேர் இஸ் நோ பர்மிஷன். ஈவன் இஃப் இட் இஸ் ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் அல்லேலூயா, எவ்வளோ ஒரு தெய்வீகமான ஸ்தலம். இதுக்காகவே உண்மையா வாழணுங்க. இதுக்காகவே இந்த செய்திக்கு நாம் உண்மையாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, இப்போ இவர் இந்த அத்திமரத்தை இவர் சபித்து விட்டார். பரலோகத்தின் தேவன் அந்த மரத்தோடு பேசினாருங்க. பாருங்க, அவர் தான் காற்றை பார்த்து பி ஸ்டில் அப்படின்னார். வேகமா காத்து அடிக்குது, சமுத்திரத்துல போய் நிற்கும்போது கப்பல்ல காத்துக்கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. பேசினாரா? அவர் காற்றோடு பேசுவார், கடலோடு பேசுவார், மரத்தோடு பேசுவார், தம்முடைய தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து சூரியனோடு பேசுவார், சந்திரனோடு பேசுவார். பேசினாருங்களா? சூரியனே சந்திரனே ஆயின் மேலும் கிபியோன் மேலும் தரித்திரு சொன்னாருங்களா? அப்படியே தரித்திருச்சு. யோசுவா சொல்லும்போது தரித்திருச்சு. ஆமாங்க, அவர் பேசும்போது தவளைகள்லாம் கிரியேஷன் ஆச்சுங்க. தவளைகள் உண்டாக கடவுள் கொச்ச கொச்ச கொச்சன்னு அப்படியே கிரியேஷன் ஆகி அப்படியே மொத்தமா நிற்குது. பார்வன் டிராவை திறந்தா டிராக்குள்ளக்குது, பேண்ட்டுக்குள்ள பார்வன் பாக்கெட்ல கையை விட்டா பாக்கெட்ல இருந்து வருது. அவ்வளோ தவளைகளை சிருஷ்டித்தார் அவர். இன்றைக்கும் அவர் சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறார். திருக்கதரிசி சொல்றார், மனவாட்டினால ஒரு நல்ல சூழ்நிலையை சிருஷ்டிக்க முடியுமா? எப்பவுமே இப்படி இருக்கிறோம். பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வேணும் ஆண்டவரே. இந்த மன இருக்கெல்லாம் போட்ட ஆண்டவரே, எனக்கு எந்த கவலையும் வேணாம் ஆண்டவரே. நீர் என் கூட இருக்கிறதுனால நான் ஏன் கவலைப்படணும்? அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படலாம் ஒன்றும் ஆகாது. ஒன்னே ஒன்று ஆகும், நீங்க தான் பலவீனமாவீங்க. கவலைப்பட 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 உங்களுக்கு பலவிதமான வியாதிகள் வரும். எப்படி வைக்கிறது? ஆண்டவரே கவலைகளை வச்சுன்னு சொல்லி எப்படி வைக்கிறது? அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு எப்படி அந்த கவலைகளை அவர் மேல வைக்கிறதுன்னு உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. ஓகே, இப்போ அவர் சொல்லிட்டாருங்க. அவரு திருக்கதரிசி பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றாருங்க. அவர் சொன்ன உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக அந்த அத்திமரமானது பட்டு போனது. திருக்கதரிசி சொல்றார், he was a manifested son of God. என்ன சொல்றாருன்னா, அவர் தாமே மாம்சமாக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருந்தாராம். தேவன் இருந்தார் இல்லைங்களா? ஒருவரும் காணும் சேரவும் கூடாத ஒளியிலே ஆவியாக, அக்கினியாக, காற்றாக என்னென்னவோ ஃபார்ம்ல இருந்தார் அவரு. அந்த தேவன் தான் இப்போது மனுஷ சரீரத்தில் தேவனாக இருக்கிறார். அவர் அந்த உருவத்தில் இருக்கும்போது சொல்லும் போது எப்படி நடந்ததோ அதே மாதிரி இப்பொழுது மனித சரீரத்தில் தேவன் இருக்கும்போதும் அது அதே காரியம் நடந்தது. இப்போ அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாருங்க, கவனிங்க. சொல்றாருங்க, he was a manifested son of God, that is what we are to be one of these days. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அன்னைக்கு அவர் மனித சரீரத்தில் தேவனாக இருந்தார். மேனிஃபெஸ்டட், மாம்சமாக்கப்பட்ட மனித சரீரத்தில்
தேவனுடைய குமாரனாக இருந்தார். இப்பொழுது இந்த நாட்களிலே அதை போல ஒன்றாகத்தான் நாம் இருக்கிறோன்னு சொல்றார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறேன்? நானும் இன்னைக்கு தேவன் அதுதான் அழைச்சிருக்கிறார். நீங்க சொல்லும் போது நிச்சயமா ஆகும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உடைக்கவே முடியாது. வானம் பூமி எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், அவருடைய வார்த்தை மட்டும் நிலைநிற்கும். அது தெய்வீகமான சத்தியமான வார்த்தைகள். அதான் சொல்றார், he was a manifested son of God, that is what we are to be one of these days. இந்த நாட்கள்ல நாம் அவ்விதமாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருங்க. ஓகே, அடுத்தது நாம் அதிலே ஒரு வசனத்தை வாசிப்போம். 11ஆம் அதிகாரத்தில் மார்க் 11 19வது வசனத்தை வாசிங்க. ஓகே, இப்ப திருக்கதரிசி சொல்றாருங்க, பாருங்க, கரெக்டா 24 மணி நேரத்துக்குள்ளாக அவர் அந்த வழியாக திரும்பி போகும்போது பேதுரு அந்த மரத்தை பார்க்குறாருங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி எ சூப்பர் சென்ஸ் என்ற செய்தியில இப்படி ஒரு காரியத்தை சொல்றாருங்க. அதை மாத்திரம் நான் வாசிக்கிறேங்க. சூப்பர் சென்ஸ் என்ற செய்தியில ஒரு காரியத்தை சொல்லுகிறாருங்க. வாட் டிட் ஹேப்பன், என்ன நடந்தது? த ட்ரீ had been cursed, அந்த மரம் பட்டு போனது. The faith of God had placed against the tree's life, அதாவது தேவனுடைய விசுவாசமானது அந்த மரத்தினுடைய ஜீவனுக்கு விரோதமாக வைக்கப்பட்டது. There was nothing physical you could see, அது எப்படி பட்டு போனது என்று மாம்சீகமாக நீங்க எதையுமே பார்க்க முடியாது. எப்படி பட்டு போயிடுச்சு? என்ன நடந்து? பட்டு போறதுக்கு என்ன நடந்து? தண்ணி இல்லையா? தண்ணியெல்லாம் மரம் பட்டு போகும், சரிங்களா? தண்ணியெல்லாம் பட்டு போவோம். அதிகமான வெயில் பட்டு போகிறதுக்கான சில மாம்சீகமான அந்த என்ன சொல்றதுன்னா அந்த வெஜிடேஷன் லைஃப், அந்த தாவரவியல் சார்ந்ததான வாழ்க்கையில ஒரு மரம் பட்டு போக சில காரணங்கள் உண்டு. ஆனா அந்த எந்த காரணத்தின்படி இப்போது இந்த மரம் பட்டு போகல. தேவனுடைய வார்த்தையானது அந்த மரத்தினுடைய ஜீவனுக்கு நேராக வைக்கப்பட்டது. The word of God, தேவனுடைய வார்த்தையானது ஒரு மரத்தினுடைய ஜீவனுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட பொழுது அந்த மரமானது பட்டு போனது. அதே தேவனுடைய வார்த்தையானது இந்த மனுஷனுடைய ஜீவனுக்கு சார்பாக வைக்கப்படும் பொழுது அது நிச்சயமாக துளிர்விடும். ஆரோனுடைய கோல் குச்சியை தாங்க வச்சாங்க, வெறும் குச்சி, அது குச்சி தாங்கள, குச்சியை வச்சாங்க. யாருடைய கோல் துளிர்க்குது அப்படின்னு உள்ள வைக்கும் பொழுது பாருங்க, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பட்டு போயிட்டு மேலே இருக்கிற பட்டையெல்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் பாருங்க, சவுக்கு மரம், சவுக்கு மரத்தினுடைய பட்டையை உரிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி முழு இருக்குங்க, அது அந்த மாதிரி இருந்ததுங்க ஆரோனுடைய அந்த கோல். ஆனா அது ஷெக்கினா மகிமையுடைய பிரசன்னத்துல வைக்கப்பட்ட பொழுது அல்லேலூயா, அதுக்குள்ள லைஃப் வந்தது. அந்த காஞ்ச கட்டைக்குள்ளவே லைஃப் வந்து அது துளிர்க்குமானால் இந்த பட்டு போன காஞ்ச கட்டைக்குள்ள அவருடைய வல்லமை வந்து நம்மளை துளிர்க்க செய்யாதா? ஆமாங்க, எந்த வியாதியுமே தேவனுடைய மனவாட்டிக்கு முன்மா நிற்க முடியாது, நிற்கவே முடியாது, அது நிற்கவே முடியாது. அதை நீங்க எவ்வளவா உங்களுடைய இருதயத்துல உள்வாங்குறீங்களோ அப்போதான் கிரியை செய்யும். அதை நீங்க எவ்வளவா அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை கனப்படுத்துங்களோ அப்போது கிரியை செய்யும். இது யாருக்கோ சொல்லப்பட்டது, இது யாருக்கோ எங்கேயோ நடக்குது அப்படின்னு இருக்கும்போது அது உண்மையான அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை அது தடுத்து விடும். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமா அந்த காரியத்தை சொல்றாருங்க. There was nothing physical you could see, but way down beneath the earth, down in the roots of tree. எங்க போச்சுங்களா அந்த வார்த்தையானது? அந்த மரத்தின் பூமிக்கு அடியில, தேவனுடைய வார்த்தை எங்க போச்சுங்க? பூமிக்கு அடியில மரத்தினுடைய வேருக்குள்ள போச்சு. எவ்வளவு வல்லமையானது தேவனுடைய வார்த்தை. சொல்றாருங்க, death was setting, it had been cursed.
அங்க பாருங்க, அந்த மரணமானது தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, டெத் வாஸ் செட்டிங் இன், உள்ள மரணமானது வைக்கப்பட்டது. இட் had been cursed, அது சபிக்கப்பட்டு போனது. The sixth sense had come against it. It had to die. It started dying from the roots. மரத்துல வேர்ல இருந்து பட்டு போச்சுங்களா? அல்லேலூயா. வேர்ல இருந்து. ஆனா ஒரு மரம் பட்டு போச்சுன்னா முதல்ல வேர்ல இருந்து பட்டு போகாது, மேல இருந்து தான் பட்டு போகும். அதுக்கு இட் வில் டேக் சம் டைம், 3 மாசம் ஆகும். முதல்ல பட்டு போகும்போது இலைகள்லாம் விழுந்துடும், சரிங்களா? அப்படியே அது கொஞ்சம் 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 கொஞ்சமா போயிட்டு அந்த ரூட்ல போயிட்டு அதுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறமா தான் அது முற்றிலுமா ஒன்றெல்லாம் நீங்கள் பட்டு போன மரங்களை பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற பட்டைகள்லாம் கூட உறிஞ்சு போயிருக்கும். அதை பிடிக்கிறதுக்கான ஹோல்டு அதுக்கு இருக்காது, எந்த ஒரு பிடிமானமும் இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை செய்யணும் 24 ஹவர்ஸுக்குள்ளே இது பட்டு போனனால டைரக்டாக தேவன் அந்த ரூட்டுக்குள்ளவே அவருடைய வார்த்தை அனுப்பினார். அப்போதான் யோசித்தேன், ஒரு இமை பொழுதுல அவர் நம்மை மர்வமாக்குவேன் என்றால் அவருடைய வார்த்தை எதற்குள்ளே போகும். 24 மணி 6 மாசத்துல 5 மாசத்துல பட்டு போற ஒரு மரம் 24 மணி நேரத்துல பட்டு போயிடுச்சுன்னா நம்மளை அவர் மறுரூபப்படுத்தி நம்மளை நேராக்குறதுக்கு எவ்வளவு நேரம் அதிகபட்சமா அவருக்கு பிடிக்கும். பவுல் எழுதுறாரு, அண்ட் ட்விங்க்லிங் ஆஃப் ஐ, ஒரு இமை பொழுதே போதும் அவருக்கு. அல்லேலூயா. ஆமாங்க. ஸோ 24 மணி நேரத்துக்கு பிறகு அவங்க திரும்ப வராங்க. அந்த மரம் பட்டு போயிருக்கிறத பார்த்த உடனே பேதுரு ரொம்ப ஆச்சரியப்படுறார். எப்போதுமே தேவன் செய்கிற காரியங்களை நீங்க ஆச்சரியப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆச்சரியப்பட்டு போயினே இருக்கணும். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். நம்ம ஆச்சரியப்பட்டு அப்படியே ஷாக் ஆகினே இருக்கணும் வழியெல்லாம். அப்படிதாங்களே, ஷாக் ஆகினே இருக்கணும் வழியெல்லாம், ஷாக் ஆகணும், ரொம்ப ஷாக் ஆகக்கூடாது. ஆமா, அவர் அப்படிதான் செய்கிறவர். ஸோ ஒண்டர் ஒர்க்கிங் காட், அவர் அற்புதங்களை செய்கிற மகத்தான தேவனாக இருக்கிறார். ஆமாங்க. இப்போ பாருங்க, அப்பதான் சொன்னாருங்க அவர் அந்த மாதிரி பேதுரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன பொழுது அப்பதான் சொல்ற 22ல இருந்து வாசிங்க. இன்னும் பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றாருன்னா பேதுரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஆண்டவரே, நேத்து இதே நேரத்துல இந்த மரத்தை பார்த்து நீங்க பேசுனீங்களே, சபிச்சிங்களே, அது பட்டு போயிடும்னு சொன்னீங்களே, பாருங்களேன் நான் பார்த்தேன் அந்த மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு அவரு ரொம்ப 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 என்ன சொல்றாருன்னா ஆச்சரியப்படுறாரு. ஆண்டவர் உடனே சொல்றாரு, தேவனத்துல விசுவாசமா இருப்பான். இன்னும் இந்த மரத்துக்கு போய் நீ இவ்வளோ பில்டப் கொடுக்குற, இந்த மரம் ஒரு மரம் பட்டு போனதை பத்தி என்ன நீ இவ்வளோ எக்ஸைட் ஆகுற, ஒரு மரம் பட்டு போனதுக்காக என்ன நீ இவ்வளோ பேசுற, நான் சொல்லி ஒரு மரம் பட்டு போனதை இவ்வளோ நீ பேசுறிய, நான் இல்லை நீ சொல்வாயானால் இந்த மலையை பார்த்து, புரியுதுங்களா எப்படி சொல்றாருங்க, நான் ஒரு மரத்தை பார்த்து சொன்னதுக்கு அது 24 மணி நேரத்தில் பட்டு போயிடுச்சுன்ட்டு நீ இவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட்டு வாயெல்லாம் திறந்து கண்ணெல்லாம் விரிச்சு நெத்தியெல்லாம் அகலமாக்கி அப்படி நீ பார்த்தினா, நான் சொல்லி இது அப்படி ஆகனா, இப்போ நான் ஒன்று சொல்றேன் கேளு, நீ தேவனிடத்துல விசுவாசமாயிரு. நான் சொன்னா மட்டும் இல்லை, நீ சொன்னாலும். எப்ப நீ சொன்னா, இருதயத்துல சந்தேகப்படாமல் மரத்தை பார்த்து இல்லை, இந்த மலையை பார்த்து. மலைகள்லாம் தேவன் சிருஷ்டித்தது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எப்போதுல இருக்குதுங்க மலைகள்? தேவன் எப்போ சிருஷ்டித்தாருங்க? அப்போத்துல இருந்து இருக்குதுங்க. மலைகளை யாருமே முழுமையா அதை ஒழிக்கவே முடியாது. மலையை ஒழிச்சதா சரித்திரமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஸோ பாருங்க, அவர் கிருபைக்கு அது வைக்கிறார். இதெல்லாம் ஆனால் என் கிருபை, அப்படி ஆனால் கூட ஒழியாதுன்றாரு. ஆனால் உண்மையிலேயே இந்த மலைகளும் இந்த பர்வதங்களும் அது சீக்கிரத்தில் ஒழியாதுங்க. அது அப்படியே இருக்குங்க. நோவா காலத்துலேருந்து எவரெஸ்ட் இருக்குதுங்க. நோவா காலத்துலேருந்து இமயமலை இருக்குதுங்க. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, அவர் அது ரொம்ப பெருசுபடுத்தி காட்டுறார் உன்னுடைய விசுவாசத்தை. நான் இந்த மரத்தை பார்த்து நேற்று சொன்னதை இன்னைக்கு நீ இது அப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு நீ இவ்வளோ ஆச்சரியப்பட்டினா, இப்போ நான் ஒன்று உனக்கு சொல்கிறேன், எவனாயிலும் எவர், நான் மட்டும் கிடையாது. அல்லேலூயா. அது இந்த பீட்டரா இருக்கலாம், இந்த ஆண்ட்ரூவா இருக்கலாம், சௌர் ஆபிரகாமா இருக்கலாம், இந்த அபிஷாவா இருக்கலாம், அந்த கேர்லினா இருக்கலாம், அந்த சிஸ்டரா இருக்கலாம், அந்த சிஸ்டரா இருக்கலாம், அவர் சகோதரர் டோமினிக்கா இருக்கலாம், அவர் சகோதரர் ஜேக்கப்பா இருக்கலாம், ஜாஷுவா இருக்கலாம், சிஸ்டர் ஷீலாவா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், whoever it is, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அது என்ன விஷயம் சொல்றாரு பார்த்தீங்களா? தான் சொல்லும் பொழுது தான் சொன்னபடியே நடக்கும்னு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். இங்கே தான் நமக்கு பிரச்சனைய. இந்த வியாதி என்னை விட்டு போமா, இந்த பிரச்சனையை என்னை விட்டு போமா, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும், நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு அவர் சொன்னாருங்களா? உங்களையே வழி நடத்தணும், நிச்சயமாக நடத்துவாருங்க. ஆனால் நமக்குள்ளே என்ன ஆகும்னா, இந்த உலகத்துடைய நிலைகளையும் போக்கையும் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ரொம்ப கவலைப்படுறோங்க. தயவு செஞ்சு கவலைப்படுறதை நிறுத்துங்க. தீர்க்கதரிசி ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, பிரிட்ஜ் வரும்போது பார்த்துக்கலாம். என்னதுங்க? பிரிட்ஜ் வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு பையன் இருக்கிறான். இந்த கேட்குறீங்களா? ஹலோ, பிரைஸ் லார்ட். இந்த சாத்ராக் மாதிரி ஒரு பையன் இருக்கிறான். இந்த சாத்ராக்கு வாங்க அமெரிக்காவில். இவர் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டிலேருந்து அந்த பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் சொல்கிறாருங்க. இந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்தை இவர் கடக்கும்போது கடைசியாக இவர் அந்த பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். இவ்வளோ தூரம் இவர் அப்படியே ஸ்மூத்தாக ஓட்டின்னு போயிடுவார் சைக்கிளை. ஆனால் பாட்டி வீடை ரீச் பண்ணும்போது 2 கிலோமீட்டர் வச்சுக்கோ, ரீச் பண்ணும்போது ஒரு பெரிய பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜில் இவர் என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்டெமினாவை யூஸ் பண்ணி நல்லா பெடல் பண்ணோம். பெடல் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுங்க, அந்த பிரிட்ஜை மேலே தாண்டி பாட்டி வீட்டுக்கு போக முடியும். இப்போ திருநெல்வேலி சொல்கிறாரு, இப்போது அந்த பையன் வீட்டிலேருந்து தொடங்கும்போது ஐயோ பிரிட்ஜு வருமே, இந்த பிரிட்ஜை நம்ம மிதிக்கணுமே, இப்படியே இந்த தம்பி இந்த சாத்ராக்கு இப்படியே சைக்கிளை ஓட்டினார்னா அவருக்கு 2 கிலோமீட்டர் தூரம் பெரிய பாரமாயிடும். அந்த பிரிட்ஜை குறித்த பாரம் ஒரு சிந்தல இருக்கும். 1 கிலோமீட்டர் 950 மீட்டர்ஸ். புரியுதா இல்லைங்களா? வெறும் 50 மீட்டர் தாங்க பிரிட்ஜி, 50 மீட்டர் தான் பிரிட்ஜி. இப்போ 1950 மீட்டர் உனக்கு ரோடு ஸ்மூத்தா இருக்குது. அதுதான் சொல்றாரு, இவ்வளவு தூரம் நீ ஸ்மூத்தா போ, பிரிட்ஜை குறித்து நினைக்காத, பிரிட்ஜ் வரும்போது பார்த்துக்க. வீட்டில் அந்த சைக்கிள் எடுக்கும்போது பிரிட்ஜி என்ன ஆகும், பிரிட்ஜ் வரும்னு நினச்சிருந்தீங்கன்னா உனக்கு முழு ரோடுமே பிரிட்ஜாக தான் இருக்கும். எவ்வளோ பேருக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்குது பாருப்பா. எப்போதுமே நமக்கு ஒரு ஓட்டு இருக்குது. நிறைய நேரங்களில் வாழ்க்கை ஃபுல்லாகவே பிரிட்ஜை நினச்சே ஓட்டிய கை காலெல்லாம் வலிக்கும் நமக்கு. அப்படி தான் தோணுது. பிரிட்ஜு வரும்போது பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஸ்டெமினா போட்டு கொஞ்சம் பெடலை புஷ் பண்ண. புரியுதா நான் சொல்கிறது? ஓகே.
கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். அதனால பிரிட்ஜ் வரும்போது பார்த்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நடக்கும்போது போயிட்டே இருங்க. பிரிட்ஜ் வரும்போது பார்த்துக்கலாம். பிரிட்ஜே மைண்ட்ல வச்சிருக்காதீங்க. அல்லேலூயா. சோ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அதான் சொல்றாருங்க, எவனாகில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் எவ்வளவு விஷயம் சொல்றாரு பாருங்க. சமுத்திரத்தில் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான், நான் கிடையாது. இப்போ அப்படியே அங்கே டேர்ன் ஆகுது. இப்போ நான் சொன்ன மரத்தை பார்த்து, இப்போ மலையை பார்த்து நான் இல்லை, தான். யார் சொல்றாரோ அவர். தான் சொன்னபடியே விசுவாசிக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று thus saith the Lord. அதைத்தாங்க மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னாரு. ஏன்னா அவர் காட், அவர் கர்த்தர் உரைக்கிறது, அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தா அங்கே அப்படிதான் எழுதியிருக்கோம். thus saith the Lord. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உண்மையா இல்லைங்களா? எந்த ஒரு காரியம் ஜபம் பண்ணாலும், சாதாரண ஜபமோ அது பெரிய ஜபமோ, எந்த ஜபம் பண்ணாலும் நான் கேட்கறத பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு விசுவாசமா ஜெபிங்க. அல்லேலூயா. அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியம் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ நீங்க பாருங்க, நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. ஸோ தீர்க்கதரிசி, அதனால தான் இது தீர்க்கதரிசி சொல்றாருங்க. இந்த வசனத்தை குறித்து பல நாளாக அவருக்கு வந்து சிக்கல் இருந்தது, பசில் சொல்றாருங்க. ரொம்ப வருஷமா இந்த வசனம் புரியவே இல்லையா. அவர் சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்குமா? அவர் சிருஷ்டிகர்த்தர், நான் சிருஷ்டிகர்த்தரா? அவர் மகத்தானவர், நான் மகத்தானவனா? எப்படி இது எழுதி வைக்கப்பட்டது? அதனால தான் சபை ஸ்தாபனங்களை சொல்றாங்களாம், இந்த வசனத்தெல்லாம் விசுவாசிக்காதீங்க, இது சும்மா வந்து மார்க் எப்படி எழுதிட்டாரு, ஏதோ எழுதிட்டாரு. ஏன்னா இது வந்து பாசிபிளே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது முடியுமா முடியாதா சொல்லுங்க? தேவனால முடியும். இது முடியும் தேவன் சொல்லியிருந்தா அதுவும் முடியும். தேவனால இப்படி செய்ய முடியும், இது உன்னாலேயே செய்ய முடியும் தேவன் சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமா அதுவும் முடியும். அல்லேலூயா. ஆமாங்க. இப்போ அதான் சொல்றாருங்க. இன்னைக்கு அவருக்கு தீர்க்கதரிசிக்கு ரொம்ப நாளா இருந்தது, நான் சொன்னா ஆகுமா, நான் சொன்னா ஆகுமா, நான் சொன்னா ஆகுமா. அதனால தான் தீர்க்கதரிசி பரிபூர்ண விசுவாசம் என்ற செய்தியை தேவன் தீர்க்கதரிசி மூலமா நம்ம இடத்துல பேசினார். இது சாதாரண ஃபெய்த்ல வராது. அல்லேலூயா. பரிபூர்ண விசுவாசத்தோடு உனக்கு அனுதினமும் பயிற்சி தேவை. யூ நீட் அ பிராக்டிஸ் இன் அ ரெகுலர் பேசிஸ். தினந்தோறும் உனக்கு விசுவாச பயிற்சி தேவை. அந்த விசுவாச பயிற்சியில் நீ நடக்கும்பொழுது அந்த பரிபூர்ண விசுவாசம், இன்னைக்கு பரிபூர்ண விசுவாசம் என்ற செய்தியை தேவன் மனவாட்டிக்காக பேசியிருக்கிறார் தீர்க்கதரிசியை கொண்டு. பாருங்க அந்த ஏன்னா இது காலம் பாருங்க, இது கடந்த 2000 வருஷங்களாவே இது வந்து எப்படி நடக்கணும்னு இருந்தது. தீர்க்கதரிசிக்காரனால தான் சந்தேகம் வந்தது. ஆனா அவர் வாழ்க்கையில அவர் எதை குறித்து தன்னுடைய சிந்தையில ஒரு கேள்வியாய் கொண்டிருந்தாரோ, அவர் என்ன நினைச்சாரு, இது நடக்கும், ஆனா இது நடப்பதற்கான சாத்தியம் என்ன? அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போங்க அந்த காரியத்தை. அது எடுத்தா பெரிய விஷயமா போகுது. அவருக்கு எப்படியெல்லாம் அவிசுவாசம் இருந்தது, அவர் எப்படியெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்க போனார் தீர்க்கதரிசி, போனாரா இல்லைங்களா? அவருக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருந்தது, அவருக்கு எவ்வளோ இறுக்கங்கள் இருந்தது, அவர் ஜெபம் பண்ண தெரியாம இருந்தார். யாருங்க? தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண தெரியாம இருந்தார். எத்தனை பேருக்கு இது தெரியும்? எத்தனை பேர் நான் சொல்றது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? உண்மையிலே அவருக்கு ஜெபம் பண்ண தெரியாம இருந்தது. ஏன்னா அவங்க குடும்பத்தார் யாரும் ஜெபிச்சது இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுங்களா? ஒரு பேப்பரை எடுத்து அவருடைய ஜெபத்தை எழுதி ஒரு மரத்துல நூல் கட்டி தொங்க விட்டார். ஆண்டவரே, நீ இயற்கையில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன், அதனால அந்த மரத்துல எனக்கு என்ன தேவையோ அதை எழுதி வச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பட்சிங்கன்னாரு. பாருங்க விசுவாசி எப்படி எல்லாம். ஏன்னா அவருக்கு தெரியல எப்படி அணுகுன்னு தெரியல. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை தொடங்குச்சு.
ஆனா ஒரு நேரம் வரும்பொழுது அவர் பேசும்போது அணில்களே உண்டாயிருச்சு. ப்ராசஸ், பயிற்சி. ஹல்லேலூயா. இது ஒரே நாள் நடக்கிறது கிடையாதுங்க. ஜெபம் பண்ணாம இருந்தார், தேவன் அறியாம இருந்தார், எல்லாமே பண்ணாருங்க. அவரு சூசைட் பண்ணிக்க போனாரு, ரொம்ப மன அழுத்தமானாரு, ஊழியத்தை விட்டு, இதெல்லாமே அவருடைய வாழ்க்கையில இருந்தது. இது ஒரு காலகட்டம். அவர் அப்படியே இல்லை. ஜெபம் ஜெபம் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை சேர்த்து 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 அவர் அதிகமான காரியங்களை பெற்றுக்கொண்டு அந்த முழுமைக்குள்ள கடைசியில வந்தாருங்க. அவர் பாருங்க, அணில்களே வராத நேரத்துல, அணில்களே உட்காராத இடத்துல, அணில்களே இல்லாத சீசன்ல அணில்களை பேசி சிருஷ்டித்தாரு. அணில் வந்துச்சு. இப்ப அவருக்குள்ள என்ன வந்தது? பரிபூர்ண விசுவாசம் வந்தது. அவருக்கு இருந்தது. அவர் சொன்னா ஆகும், நான் சொன்னா ஆகுமா? இப்ப அவர் வாயிலே சொல்ல வச்சு உண்டாக்குனார். மறிச்சு போயிடுச்சு. ஒரு மீனுக்கு பேங்க் சூட்டும் லைல் வுட்டும் 2 வுட்டுங்க. இந்த 2 வுட்டு அவங்க பேரு, ஒருத்தர் பேர் பேங்க் சூட், ஒருத்தர் பேர் லைல் வுட். இவங்க எங்க யாருன்னா யெகோவா விட்னஸ் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள். தீர்க்கதரிசியோட போயிடுறாங்க. இதுல பேங்க் சூட் முதல்ல ரட்சிக்கப்பட்டாரு. லைல் வுட்ன்றவர் அவங்களுடைய தம்பி. அவர் சொல்றாரு, யெகோவா விட்னஸ் மாதிரி ஒரு சபையே கிடையாது, அவ்வளோ சூப்பர் சர்ச்சினாங்க, யார் பேசினாலும் என்னை மாற்றவே முடியாதுன்னாரு. அவர் தான் டொயின்னு மாட்டிக்கினாரு. அவரை எப்படி பிடிக்கணுன்றது தேவன் அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை காமிச்சார். வரப்பாக்குறாருங்க. யார் போனாலும் எங்கள் அண்ணன் தெரியாமல் போயிட்டார், எங்கள் அம்மா ஜெகோவா விட்னஸ், எங்கள் அப்பா ஜெகோவா விட்னஸ், எங்கள் தாத்தா ஜெகோவா விட்னஸ், எங்கள் ஆயா ஜெகோவா விட்னஸ், எல்லாமே நாங்கள் ஜெகோவா விட்னஸ், நாங்கள் வரமாட்டோம். பேங்க் சூட் கூப்பிட்றாரு, தம்பி வாங்க, நாங்கள் பிரணாம் கூட ஒரு ஃபிஷிங் போகிறோம், கூட கலந்துங்க. ஒரே ஒரு கண்டிஷன், என்கிட்ட இந்த உபதேசம்லாம் பேசினா நான் அப்புறமா வரமாட்டேன், நீ அதெல்லாம் வராது, நீ சும்மா வா, படகுல ஏறிக்கோ. படகுல ஏறினாருங்க. அல்லேலூயா. முதல்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டாயிருச்சு. ரொம்ப பரிசுத்தமா நடக்கிறாருங்க. தீர்க்கதரிசி தரிசனம் காமிச்சாரு. நேத்து, அதாவது இப்ப போயிருக்கிறாருல, இன்னைக்கு நேத்து சாயங்காலம் ஒரு ரெட் கலர் ஃப்ராக் போட்ட ஒரு சிஸ்டரோட, ஒரு லேடியோட, அது நமக்கு சிஸ்டர் கிடையாது, அது ஏதோ ஒரு லேடி, ஒரு பெண்ணோட ஹோட்டல் ரூம்ல இருக்கிறது தீர்க்கதரிசிக்கு விஷன் வந்துருச்சு. போய் கதவை தட்டுறான் அந்த ஆளு. அந்த பெண்ணு மேல சந்தேகப்பட்டு அவளுடைய காதலன் தீர்க்கதரிசி சொல்றாரு, நேத்து ஒருத்தன் கதவை தட்டினானே தெரியுமா? பாக்குறாரு, திடுக்குறாரு, என்னடா இது, நீ பின்னால ஒளிந்து கொண்டிருந்தியே தெரியுமா? அந்த சிவப்பு நிற ஃப்ராக் போட்ட பெண் அவளோடு இருந்தே தெரியுமா? ஹோட்டல் அறையில அவள் போய் கதவை திறந்தாலே தெரியுமா? பாக்குறாரு, நீ மாத்திரம் அங்க இருந்து அவன் பார்த்து நீ ஒழிஞ்சிங்கன்னா அதனால நீ தப்பிச்ச. ஏன்னா உனக்கு இன்னைக்கு மெசேஜ் இருக்குது, உனக்கு இப்ப மெசேஜ் இருக்குது. நேத்து மட்டும் நீ ஒளிலன்னா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், அவன் பாக்கெட்ல கன்னு வச்சிருந்தான், உன்னை பார்த்துனா உன்னை சுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், உடம்பெல்லாம் கிளு கிளு கிளுன்னு ஆயிட்டு இருக்கும். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸ்மோக் பண்ண தண்ணி ஆச்சுன்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு பொண்ணோட இருந்தும் போது எப்படி இருந்திருக்கும்? அதுவும் கூட அண்ணன் வேற இருக்கிறாப்புல. அவர் பேங்க்ஸ் எப்படி பார்த்துருப்பாரு, அடப்பாவி இவ்வளோ ஃப்ராடா நீ, இன்னும் பில்டப் விட்ட நீ யெகோவா விட்னஸை பத்தி, அப்படியே நொறுங்கி போயிட்டு இருக்காரு. அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்குது. ஒரு மீனை பிடிக்கிறாங்க இவங்க. பிடிச்ச உடனே அது ரொம்ப சின்ன மீனாகுது. அதனுடைய அந்த தூண்டில் முள்லேருந்து எடுத்து வீசிட்டாங்க. அரை மணி நேரம் வாயில் இருக்கிற குடல் செதிலெல்லாம் அப்படியே வெளியே வந்துச்சு. குடல்லாம் வெளியே மிதந்து இருக்குது, செத்து போயிட்டு இருக்குது. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகிட்ட பேசுறாரு, அந்த மீன் இடத்துல பேசு, அதுக்கு ஜீவனை திரும்ப கொடுனார். அல்லேலூயா. பாக்குறாரு, லைல் விட்டு பாக்குறாரு, யாரு வெறப்பா கஞ்சி போட்டாரோ அவர் தான் பாக்குறாரு. தீர்க்கதரிசி பாருங்க, எந்த தீர்க்கதரிசிக்கு தான் சொன்னபடியே நடக்கும் என்பதை குறித்து கேள்விகள் இருந்ததோ அவர் வாயிலே கர்த்தர் பேசுறாரு. அவர் பேசும்போது அந்த செத்து போன மீன் அப்படியே குதிச்சு சர்ற தண்ணியில போயிடுச்சு. அங்க முழங்கால் படிட்டு அழுது லைல்வுட். அல்லேலூயா. அங்கே முழங்கால் படிட்டு அழுது தன் கரங்களை உயர்த்தி
இந்த வில்லியம் பர்னாமுடைய தேவன் எனக்கு தேவை. இந்த எங்க அண்ணன் பேங்க் சூட்டுடைய இந்த தேவன் எனக்கு தேவை. இந்த சபையில உட்கார்ந்து ஆராதிக்கிற இந்த ஜனங்களுடைய தேவன் தான் எனக்கு தேவை. பார்த்தீங்களா? அந்த தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து தான் தேவன் அதை பேசினார். ஸோ இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. இன்னைக்கு நமக்குள்ள அப்படி ஒரு காரியம் இருக்கும் என்றால் நிச்சயமா உங்களுடைய வாயை, நாவை, உதடுகளை தேவன் நிச்சயம் உபயோகிப்பார். அல்லேலூயா. ஆமாங்க. ஏன்னா பாருங்க, பர்ஃபெக்ட் ஃபெய்த் அப்படின்னா என்னன்னா பாருங்க, தேவனுடைய வேலையானது உங்களுக்குள்ளிருந்து செய்யப்படுவது. புரியுதா இல்லைங்களா? பரிபூர்ண விசுவாசம் தான் என்னன்னா, தேவன் ஒரு வேலையை செய்வாரானால் அதே வேலையை உங்களுக்குள்ளிருந்து செஞ்சா என்ன ஆகும்? தேவன் ஒரு வேலையை செய்கிறார், உண்டாக கடவுதுன்றார், ஒன்று உண்டாயிடுது. இப்போ அதே தேவன் பரிபூர்ண விசுவாசத்தை உங்களுக்குள்ள அனுப்பி உங்களுக்குள்ள இருந்து செய்கிறார், உண்டாக கடவுதுன்றாரு, அதுவே உண்டாகுது. அப்படிதான் அணில்கள் உண்டாச்சு, அப்படிதான் மரித்த மீனுக்கு அங்க ஜீவன் உண்டாச்சு. ஆட்டிரையனுடைய உதடுகளை நாவை எடுத்து எனக்கு இந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பு தேவை என்ற போது அது அங்க உண்டாச்சு. அதே காரியம் தான் இன்னைக்கு தீர்க்கதரிசிக்குள்ள ஆச்சுங்க. ஒரு வேழை விதவை தாயினுடைய வாயில இந்த மார்க் 11:23 மேனிஃபெஸ்டேஷன் மாம்சமா கிரியா வந்தது. அவர் தீர்க்கதரிசி, அவர் அதிக நேரம் ஜெபிச்சாரு, ஓகே, அது நம்ம உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஆனா ஒரு சாதாரண ஏழை சகோதரி, ஆட்டிரைட், உங்களை போல நம்மை போல ஒரு சாதாரண எளிமையான குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு சாதாரண பெண், அவளுக்குள்ள இந்த மூன்றாவது இழுப்பு இந்த மார்க் 11:23 அந்த சகோதரியுடைய உதடுகள் மூலமாக உச்சரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு அதைத்தான் தேவன் நமக்கு அளிக்கிறார். மூன்றாவது இழுப்பு என்னன்னா, 2 விஷயம் இருக்கு, 3 விஷயம் சொல்றார் மூன்றாவது இழுப்பை குறிச்சு. எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு சில மறந்துருப்பீங்க. நான் சொல்றது விளங்குதா இல்லைங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி மூன்றாம் இழுப்பு என்ன அப்படின்னு 3 காரியத்தை பேசுறார். எப்போதும் இதை மறக்காதீங்க. தேர்ட் புல் அப்படின்னா 3 விஷயம் இருக்குது. முதலாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, வார்த்தையை திறக்குதல். வார்த்தையை திறக்கிறது மூன்றாம் இழுப்பு. இன்னைக்கு நமக்கு முழு வேதாகமத்தினுடைய வார்த்தை, மறைவு, வெளிப்பொருள் எல்லாமே திறக்கப்பட்டாயிடுச்சு. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டாயிடுச்சு. அது ஒரு மூன்றாவது இழுப்பு. ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாத ஆத்துமாக்களுக்கு பிரசங்கிக்குதல். ரட்சிக்கப்படவே முடியாது அவங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, நம்ம யாருன்னு பர்டிகுலராக இவங்க தான் சொல்ல முடியாது. இவன் ரட்சிக்கவே பட மாட்டான். நான் கூட கோபத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், சரியான கோவம், டென்ஷனில். அப்புறமா நான் ஃபீல் பண்ண, ஆண்டவரே நான் அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ குடிகாரன் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணும்போது என்ன ஆகுது? இவன் ரட்சிக்கவே பட மாட்டான், இவன் நாசமாக போவான், இவன் அப்படியே இல்லாமல் போவான், இவன் முறிந்து போவான், தரிந்து போவான், உடைந்து போவான், வெடித்து போவான், சிதறி போவான். இப்படிலாம் நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. அவனுடைய நாசில கடைசி சுவாசம் இருக்கும் வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. புரியுதா இல்லைங்களா? கடைசி அது வரைக்கும் தேவன் அவனுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார். அவன் ரட்சிக்காம, அவன் ஏற்றுக்காம போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுடைய கதை. நாசில சுவாசம் இருக்கிற வரைக்கும் அவன் ரட்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு. அப்போ முதலாவது வார்த்தை திறக்கப்படுதல், 2வது ஒருபோதும் ரட்சிக்கவே பட முடியாத ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தல். இயேசு கிறிஸ்து போயிட்டு மரித்த பிறகு அவரு காவலில் உள்ள ஆத்துமாக்கு போய் பிரசங்கிச்சார். அதுக்கு ரட்சிக்கப்படவே முடியாது. புரியுதுங்களா? அதுதான் இப்போது காவலில் உள்ள ஆத்துமாக்கள் என்று செய்தியில் பேசுறாரு. அந்த சோல்ஸ், அந்த ஆத்துமாக்கள், அவங்களுக்கு ரட்சிப்பே இல்லை, ஆனாலும் போய் ப்ரீச் பண்ணார். அதுதான் மூன்றாம் இழுப்பினுடைய 2வது பாகம். 3வது பாகம் என்னவென்றால், அல்லேலூயா, ஆமாங்க, ஸ்பீக்கிங் த வேர்ட் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். வார்த்தையை உரைத்து உருவாக்குதல், கொண்டு வருதல், சிருஷ்டித்தல். புரியுதுங்களா? முதல்ல என்னதுங்க? 3வது இழுப்பு 3 ஃபோல்டா இருக்குது. முதலாவது வார்த்தை திறக்கப்படுதல், ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. தீர்க்கதரிசி மூலமா நமக்கு தேவன் வார்த்தையை திறந்தார்.
இரண்டாவது, ஒருபோதும் ரட்சிக்கப்படவே முடியாத ஆத்துமாக்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்தல். நம்ம 100 பேருக்கு சொல்றோம், அதுல யாருன்னா 1-2 பேர் ஏத்துக்கலாம், மற்றவங்க எல்லாமே வந்து ஏத்துக்காம போகலாம். ஆனாலும் நம்ம சொல்லியாச்சு. மூன்றாவது என்னன்னா, வார்த்தையை பேசி சிருஷ்டிப்பை கொண்டு வருது. அல்லேலூயா. ஆமாங்க. அதனால்தான் வேதம் சொல்றது பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது, தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை நீங்க வந்து ப்ளீஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு தேவன் நமக்கு பரிபூர்ணமான விசுவாசத்தை கொடுத்தார். ஏன்னா பாருங்க, ஏனோக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அவன் தேவனை பிரியப்படுத்தினான். இன்னைக்கு அதே பிரியப்படுத்துவதற்கான பரிபூர்ண விசுவாசத்தை தேவன் மனவாட்டி கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருக்குமானால் நீங்க தொடர்ந்து அதிகமா தேவனை தேட வேண்டியது அவசியம், அதிகமா தேவனை நெருங்க வேண்டியது அவசியம், அதிகமா வேதம் வாசித்து அதிகமா இப்போமா நீங்க கேட்க தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது உங்களுக்கு விசுவாசம் வரும். அந்த வார்த்தையை நீங்க கேட்கலன்னா உங்களுக்கு தெய்வீக சுகம் கூட ஒன்றும் இல்லாம காணப்படும். அப்படி ஒரு விதமான பலவீனம், ஒரு விதமான சலிப்பு உணர்வு நமக்கு ஏற்படும். அதனால இன்னைக்கு பர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்துட்டு இன்னைக்கு தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். இதை நாம இந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த் மூலமா தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான அந்த வழியை நம்ம பெறுகிறோம். 2 காரியம் சொன்னார் தீர்க்கதரிசி. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பரிபூர்ண ராப்சரிங் ஃபெய்த்தும் ராப்சரிங் கிரேஸ், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விசுவாசமும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான கிருபையும் தேவை. அதற்காகத்தான் இந்த கடைசி நாட்கள்ல இந்த செய்தியை தேவன் அளித்தார். இந்த செய்தியின் மூலமாக நமக்கு பரிபூர்ண விசுவாசம் அளிக்கப்படுது. ஒருத்தர் ஸ்தாபனத்தில் உட்காந்துக்கின்னு நானும் சர்ச்சைக்கு போறேன், நானும் தேவன் ஆராதிக்கிறேன், நானும் தொழுது கொள்றேன், நானும் எல்லாத்தையும் செய்கிறேன், நீ நானும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு நபர், ஒரு ஊழியக்காரர், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி நம்ம இடத்துல சொல்வார்கள் என்றால் அது ஒருபோதும் ஒன்றாக ஆகாது. எண்ணெயையும் தண்ணியையும் ஒன்னா கலக்கவே முடியாது. முடியுமா? ஒரு டம்ளர்ல 1/4 லிட்டர் எண்ணெய் 1/4 லிட்டர் தண்ணியை போட்டு ஆத்தி 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 கலக்கி குலுக்கி வச்சா கூட தண்ணியா எண்ணெய் தண்ணியா நின்றோம். we can't mix. அதே மாதிரிதான் இந்த செய்தியும் விசுவாசிக்கிற ஜனங்களையும் ஸ்தாபன ஜனங்களையும் நாம் ஒருபோதும் கலக்கவே முடியாது. ஏன்னா இவருடைய ஃபெய்த் வேற, இது தேவன் தாமே பரிபூர்ண விசுவாசத்தை இன்றைக்கு மனவாட்டிக்கு அளித்திருக்கிறார். ஸோ நாம இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இங்க இயேசு கிறிஸ்து 17ஆம் அதிகாரத்தில், மத்திய 17ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இவங்களுக்கு மறுரூப மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவர் வந்தபோது மத்திய 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பையன் பாருங்க, லூனாஸ்டிக்னு சொல்லப்படுதுங்க. என்னன்னா சந்திர ரோகியான, என்னன்னா என்ன சொல்லுங்க, சந்திரகிரகணம் வருது இல்லைங்களா, லூனாஸ்டிக். அது இப்போ கூட சொல்ல பாருங்க, அமாவாசையில் பயங்கர ஆட்டம் போடுறோம், மனநலம் பாதிக்கப்பட்டு பிசாசு பிடிச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்கிறோமா இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் லூனாஸ்டிக். அவனுக்கு அந்த சந்திரகிரகணம் வரும்பொழுது சந்திர ரோகின்னு சொல்லப்படுது. ரோகம் என்றால் வியாதி. பாருங்க, அது வந்து சந்திரனோடு சம்பந்தப்பட்ட பிசாசு. அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு அந்த பலவீனம் வருது. இப்போ இந்த பையன் வந்து என்ன ஆகுறன்னா, ரொம்ப கடினமாக அவன் வந்து பலவீனப்பட்டது பிசாசு. இப்போ சீஷர்கள் கிட்ட கொண்டு வராங்க. சீஷர்களால அந்த பேயை வந்து ஓட்ட முடியல. வாசிங்க மத்தேயு 17:15-18, அப்புறம் 20வது வசனம்.
ஏற்கனவே நான் சொன்னேங்க, அதாவது இவர் மருவ மலையிலேருந்து தான் இறங்கி வராருங்க. மருவ மலையிலேருந்து இறங்கி கப்பர் நமுக்கு போயிட்டு கப்பர் நகும்லேருந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பெத்தானியாவுக்கு வந்துட்டு இப்போ எருசலேமுக்கு போகிறாருங்க. மருவ மலையிலேருந்து வரும்போது இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சரிங்களா? ஒரு சந்திர ரோகியான ஒரு பையனை கொண்டு வராங்க. அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஸ்பிரிட் சீஷர்களால் போல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய அவிசுவாசம் இவனுக்குள்ள இது போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதட்டினாரு, போயிடுச்சிங்க. அப்போ கேட்குறாங்க, எப்படி வந்துட்டு இது போல, ஏன் போல அப்படின்னு சொல்லும்போது கடுகு விதை அளவு விசுவாசத்தை பற்றி பேசுகிறாருங்க. அல்லேலூயா. சபை ஸ்தாபனங்கள் கடுகு விதை அளவு விசுவாசத்தை என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? சின்ன ஃபெய்த்து போதுமா. என்ன ஃபெய்த்து? சின்ன ஃபெய்த்து போதும், நம்ம தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சபை ஸ்தாபனங்கள் போதிச்சுனுக்குது. ஆனால் தீர்க்கதரிசி வரும்போது தான் அந்த கடுகு விதையை குறித்து தானே உண்மையான விளக்கத்தை பரிசுத்த ஆவியினால் நமக்கு போதித்தார். கேட்குறீங்களா? அல்லேலூயா. ஓகே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். திருக்கதரிசி வரும்போது சொன்னாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, கடுகு விதை என்று ஏன் கூறினார்? திருக்கதரிசி கேட்கிறார், இயேசு கடுகு விதை என்று ஏன் கூறினார் என்று நான் அடிக்கடி ஆச்சரியப்பட்டது உண்டு. அவர் ஆச்சரியப்பட்டுக்கிறாரு, ஏன் கடுகு விதை சொல்றாரு? இந்த சிந்தையை விட்டுவிட வேண்டும் சொல்றாரு. நான் இந்த சிந்தையை விட்டுவிட வேண்டும். கடுகு விதையானது எல்லா விதைகளிலும் சிறிய விதையா இருக்கிறது. அதாவது கடுகு விதை எல்லாவற்றிலும் விட சின்னதா இருக்குது அப்படின்ற இந்த சிந்தையை நான் இப்போது விட்டு விட வேண்டும். எல்லாம் சொல்லணும், சின்ன இருக்குது, சின்ன ஃபெய்த் இருந்தா போதும், அதை இதோட விட்டுடு. புரியுதுங்களா? சபை ஸ்தாபனம் என்ன சொல்லுது? சின்ன கடுகு விதை அளவு அதை விட்டுடுன்றாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்து சொல்றாரு, கடுகு விதையானது எல்லா விதைகளிலும் சிறிய விதையாய் இருக்கிறது, அது சரிதான். ஆனால் கடுகு விதையோடு ஒன்றையும் கலக்க முடியாது. யூ கேனாட் மிக்ஸ். ஆப்பிள் விதையும் திராட்சை விதையும் கலந்து ஒரு ஒட்டு போட்டு ஒன்று கொண்டு வரலாம். பப்பாளியும் கொய்யாவையும் ஒட்டு போட்டு, இது எங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு எனக்கு தெரியல. இது இந்த ஒட்டு போடுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த என்ன சொல்லணும்னா, ஹார்டிகல்ச்சர், இந்த தோட்டக்கலையில் இருக்காங்க இல்லைங்களா, தோட்டக்கலை, அவங்களுக்கு தான் தெரியும். பாருங்கள், வேதம் எல்லாத்தையும் போதிக்குது. தோட்டக்கலையை போதிக்குது, குயவனை பற்றி பேசுது, மண்பாண்டத்தை பற்றி பேசுது, கொல்லனை பற்றி பேசுது. சொல்கிறாரு எரேமியா கிட்ட, நீ போ நேராக அந்த குயவன் வீட்டுக்கு போ, அவன் எப்படி பானையை செய்கிறான்னு பாரு அப்படின்றாரு. அப்போ இங்கே எதை பற்றி பேசுகிறாருன்னா, ரெண்டு விதைகள், நீங்கள் தக்காளியை எடுத்து நீங்கள் கத்திரிக்காயை எடுத்து ரெண்டுமே ஹைப்ரிட் பண்ணலாம், அது ஒன்று கொண்டு வரும். ஆனால் இருக்கிற விதைகளிலேயே ஒரு விதையை நீங்கள் கலப்பினமே செய்ய முடியாத ஒரு விதை இருக்கும் என்றால் அதுதான் கடுகு விதை. எதுக்கு எத்தனை பார்த்தீங்களா? அப்போ சின்ன விதை என்ற சிந்தையை நான் இங்கு விட வேண்டும். அது சிறிய விதை தான், அது உண்மைதான், சிறுசு தான். ஆனால் அதுக்காக இயேசு சொல்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய மகத்துவங்குது பாருங்க. இப்போ தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வரலன்னா நம்மள என்ன நினைப்போம்? இவ்வளோண்டு ஃபெய்த் இருந்தால் போதும், இவ்வளோண்டு ஃபெய்த் இருந்தால் போதும். கலப்படம் இல்லாத விசுவாசம். எந்த உபதேசத்துடைய கலப்பனம், உன்னுடைய சொந்த சிந்தையினுடைய கலப்பனம், உன்னுடைய உறவினருடைய கலப்பனம், நண்பர்களுடைய அவங்களுடைய பேச்சுடைய கலப்படம், டாக்டர் சொல்றதுடைய டாக்டர் சொல்றத கலப்படமே பண்ணாத. அவர் சொல்றது ஒரு பக்கமா இருக்கட்டும், அது இருந்து தொலைக்கட்டும். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? என்னங்க அமைதியாகிறீங்க? அல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? டாக்டர் என்ன சொல்லட்டும், அவர் சொல்லி தொலைக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும், அது நீ கேட்டு வச்சிங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை கேளுங்க. அதனோட தேவனுடைய வார்த்தையோடு கலக்காதீங்க. இல்ல முடியவே முடியாதுன்ட்டா டாக்டரு. ஓ டாக்டர் சொன்னார் அப்போ இது முடியாது அப்படின்னு தேவனுடைய வார்த்தையோடு கொண்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணாதீங்க.
அல்லேலூயா. டாக்டர் சொன்னாரு முடியாதுன்னு, அது ஒரு மூலையில இருக்கட்டும். ஆனா வேதம் சொல்றது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த வார்த்தையோட எதையும் கலக்காத. அதனால சொல்றாரு, நான் 1000 பேருக்கு ஜெபம் பண்ணி 1000 பேரும் மரித்து போனாலும் 1001வது நபருக்கு நான் ஜெபிக்கும் பொழுது முதல் நபருக்கு எந்த விசுவாசத்தோடு ஜெபிப்பேனோ அப்படிதான் நான் ஜெபிப்பேன். என்னப்பா 1000 பேருக்கு ஜெபம் பண்ணோம், 1000 பேரும் செத்து போயிட்டான், இவனுக்கு 1001வது ஆளுக்கு ஜெபிக்கிற, இவனும் செத்து போயிடுவானா அப்படின்னு நான் ஜெபிக்க மாட்டேன். புரியுதுங்களா? 1000 பேருக்கு ஜெபம் பண்ணோம், 1000 பேரும் செத்து போயிட்டான், இப்போ 1001வது ஆளா ஒருத்தர் வராரு, இவர் சாவாரா, நான் ஜெபம் பண்ணா செத்துருவாரா, ஜெபிக்கலாமா வானவா, ஒருவேளை என் ஜெபம் கேட்க, இப்படியா நான் ஜெபிக்க மாட்டேன். 1000 பேர் செத்தே போனாலும் 1001வது நபருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் நபருக்கு என்ன ஃபெய்த்தில் ஜெபிச்சனோ அதே விசுவாசத்தான் ஜெபிப்பேன். நான் ஒருபோதும் என்னுடைய விசுவாசத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், கலக்க மாட்டேன். செத்து போயிட்டாங்க, இதனோட எடுத்து இந்த விசுவாசத்தில் மிக்ஸ் பண்ணி அப்படி ஆயினா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமாங்க. ஸோ இயேசுவின் இடத்துல அந்த முழுமையான ஃபெய்த் இருந்தது. அதனால தான் அவருக்குள்ள இருந்த அந்த பிதாவுடைய கேரக்டர் வெளிவந்தது. இன்னைக்கு தேவன் அதே காரியத்தை தான் நம்மிடத்துல கொண்டு வருவதற்காக இந்த மகத்தான செய்தியை நமக்கு அழைத்திருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊமைகளில் பேசும்போது அவர் என்ன பேசுறாருன்னா, அவர் மெய்ப்பன்லேருந்து பேசுகிறார். ஒரு மெய்ப்பன் 100 ஆடுகளை கொண்டிருந்தான் பேசினாருங்களா? மெய்ப்பனை குறித்து பேசுறாரு. ஒரு ராஜாவுக்கு ஒரு குமாரன் இருந்தான். மெய்ப்பன்லேருந்து ராஜா வரைக்கும் பேசுறாரு, ஷெப்பர்ட்லேருந்து கிங் வரைக்கும் பேசுறாருங்க. பேசினாரா இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ பாருங்க, அவர் தனக்குள்ளே இருக்கிறதான பிதாவை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தினார். தாவீது சொல்றார், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். அவரு மெய்ப்பரா அவர் காட்டுறாருங்க. மெய்ப்பன் ஒரு 100 ஆடுகளை கொண்டிருந்தான். ஏசையா பார்க்கிறார், வானமுடைய சிங்காசனம் பூமி உடைய பாதப்படி, அவரு ராஜாவா பார்க்கிறாரு. உடனே இங்க சொல்றாரு, ஒரு ராஜாவுக்கு ஒரு குமாரன் இருந்தான், அவனுக்கு பெண் கொள்ளும்படி ஆட்களை அனுப்பினான். அப்ப பாருங்க, அந்த பிதாவினுடைய தெய்வீகத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மேனிஃபெஸ்டட் சன் மூலமாக, மாம்சமாக்கப்பட்ட குமாரன் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின அதே வழிமுறையில தான் தேவன் உங்களுக்குள்ள இருந்து அந்த தெய்வீகமான பிதாவின் தன்மைகளை தேவன் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த செய்திக்காக உங்களை அழைத்திருக்கிறார். சந்தேகத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. எனக்கு சந்தேகம் வருது புதர், வார்த்தையை கேட்பதனால விசுவாசம் வரும். என்னால் வார்த்தையை கேட்குற போது எனக்கு அப்படியே தான் சாதாரணமாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய அசைவு கொண்டு வரல. ஆமாம், அல்லேலூயா. ஸோ நம்ம வார்த்தையை அதிகமாக கேட்க 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 நமக்குள்ள தேவன் ஒரு பய உணர்வை கொண்டு வருவார். நோவா எப்படி ப்ரிப்பேர் ஆனார்னா, தேவ எச்சரிப்பை பெற்று அவன் பயபக்திக்குள்ளானான். அந்த தேவன் மேல இருக்கிறதான ஃபியர் தான் உனக்குள்ள ப்ரிப்பரேஷனை கொண்டு வருவதற்கான ஃபர்ஸ்ட் படியா இருக்குது. இப்போ நான் ஒரு தவறு செய்கிறேன், இந்த தவறு செய்யலாமா செய்யக்கூடாதா? எனக்கு பயம் தான், நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் பார்க்குறாரு. யோசேப்பு கர்த்தர் பார்க்குறாருன்னு பயத்தினால ஓடினாருங்களா? ஆமா, தேவன் என்ன பார்க்குறாருன்னு ஒரு ஃபியர் யோசேப்புக்கு இருந்தது. இப்போ அந்த பயம் இல்லைன்னா நம்மளே யார் கேட்க போறா? தேவ பயம் தான் ஒரு விசுவாசியை காப்பாற்றும். தேவ பயம் இல்லைன்னு வச்சுங்க, நீ எந்த சிக்கல்ல எப்படி வேணா போய் எதுலனா மாட்டிக்குவ. ஆமா, தேவனுடைய எச்சரிப்பை நாம் கேட்க வேண்டியது, தேவனுடைய கிருபையை கேட்கும், தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள்ள அந்த பயபக்தியை கொண்டு வரும். இந்த கடைசி நாட்கள்ல ஜனங்களுக்கு பக்தி இருக்குது, பயம் இல்லை. பயம் வேற, பக்தி வேற. ஆனா மனவாட்டிக்கு பய பக்தி தேவை. எல்லா மதங்கள்லயும் இருக்குதுங்க. பாருங்க, பெரிய ரவுடி இருப்பாருங்க, அவரு ஆளெல்லாம் வெட்டுவாரு, அவர் போய் பூஜை போடுவாரு, அவர் போய் வணங்குவாரு, அவர் போய் கடவுளை தொழுது கொள்வாரு. அதை முடிச்சுட்டு நேரம் என்ன பண்ணுவாருங்க, வட்டி கூட போவாரு, கட்ட பஞ்சாயத்துக்கு போவாரு. சரிங்களா? காலையில் அப்படியே வந்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவாரு. ஈவினிங் ஆனால் டாஸ்மார்க்கு போயிடுவாரு.
அவருக்கு பக்தி இருக்குது, ஆனா என்ன இல்லை, புரியுதா இல்லைங்களா? சர்ச்சுக்கு வராங்க பசங்க, ஜெபம் பண்றது இல்லை. சர்ச்சுக்கு வராங்க, எல்லாம் பண்றாங்க, ஜெபம் பண்றது இல்லை, வேத வாசி இல்லையே. பக்திக்கு இது பயம் இல்லை, ஆனா மனவாட்டிக்கு பயமும் தேவை, பக்தியும் தேவை. நோவாவுக்கு பயமும் இருந்தது, பக்தியும் இருந்தது. ஏனோக்குக்கு பயமும் இருந்தது, பக்தியும் இருந்தது. எலியாவிற்கு பயமும் இருந்தது, பக்தியும் இருந்தது. மனவாட்டிக்கு பயமும் பக்தியும் ரெண்டும் இருந்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பயம் இருக்கும்போது தேவ பயம் இருக்கணும். திருக்கதர்சி ரொம்ப அழகா சொன்னாருங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆச்சரியமான கிருபை எனக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் போக்குச்சு. அதே ஆச்சரியமான கிருபை அவருக்கு மாத்திரமே பயப்படும்படி என்னை செய்தது. கிருபை என்ன பண்ணுங்க, இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா கிருபையை வச்சுக்கின்னு நிறைய தப்பு பண்றாங்க. கிருபை இருக்குதுப்பா, கிருபை இருக்குது, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு கிருபை 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 இப்படி சொல்றாங்க. ஆனா திருக்கதரிசி என்ன சொல்றாருங்க? ஆச்சரியமான கிருபை எனக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கிடுச்சு. சொந்தக்காரன் திட்டுவான், ஏன் எனக்கு பிரச்சனை ஆகிடும், வியாதி வரும், தலைவலி வரும்போது எனக்கு பிரெயின் கேன்சராக இருக்குமா, வயிற்று வலி இருக்கும்போது லிவர் போயிடுமா, கிட்னி போயிடுது, இப்படியெல்லாம் யோசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் கூட சில நேரங்கள் அப்படி யோசிப்பேன் அவிசுவாசம் வரும்போது. ஆனால் விசுவாசம் வரும்போது கிட்னியே போனாலும் பரவாயில்ல, கிட்னியை ஜாம் பண்ணி சிஸ்டத்துக்கலாம். அந்த ஃபெய்த் வரும்போது பிசாசு அப்படியே பார்ப்பான், நான் இவன் இவ்வளோ டெரராகிறானே. நம்ம எல்லாருக்குள்ள அந்த உணர்வு வரணும். அல்லேலூயா. அப்போ நாம் இங்கே பார்க்கும்போது அந்த மகத்தான தேவனுடைய விசுவாசமானது இன்னைக்கு நம்மத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு நிச்சயமா பயமும் தேவை, நமக்கு பயபக்தி மிக 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 அவசியமாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைய காரியங்களை எடுத்து வந்தேங்க, என்னால் மொத்தமாக பேச முடியாது. இன்னும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேங்க. ஸோ அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஜீவியத்தில் துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்குமாக அவர் முழுமையாக அந்த பிதாவை வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்னைக்கு அதே காரியம்தான் நமக்குள்ள நாம நம்முடைய தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நமக்குள்ள எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் இருக்கக்கூடாததுக்கான காரணம் தேவ வார்த்தையோடு நமக்கு அதிகமான அசோசியேஷன் தேவை, அதிகமான ஐக்கியம் தேவை, அதிகமான தேவனோடு காரியம் தேவை. இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பொதுவாகவே ஜனங்களுக்கு அதிகமாக மொபைல் ஃபோனோட அசோசியேஷன் இருக்குது. அதிகமாக மொபைல் ஃபோன் அப்படியே பார்க்கும்போதே கடைக்கு போயிட்டு வந்தால் இப்படியே தான் வருது, கையில் பேக் எடுத்துன்னு அங்கே பல்லங்குதா, சாணிக்குதா, ஆடுக்குதா, எதுவும் அப்படியே பார்த்துனே வருது. இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா? யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இப்படியே தாங்கிறாங்க. அங்கே என்ன வருது, பள்ளம் தோண்டிக்குதா, சேருக்குதா, மனுஷன் வரானாம்மா, 2-3 தடவை பொண்ணுங்க அப்படியே பார்த்து என் மேலே வந்து மோதிச்சுன்னா மேடம் 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 மேடம்ன்றேன். ரோட்டில் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ நாம தேவனை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு தேவனோட அசோசியேஷன் தேவை. மொபைலோட அசோசியேஷன், உலக நண்பர்களோட அசோசியேஷன், மற்ற காரியங்களோடு நமக்கு இருக்கிற அசோசியேஷனை விட தேவனோடு அதிக அசோசியேஷன், அதிகமான ஐக்கியம் தேவை. அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து அவர் அந்த பாருங்க, அவருடைய ஒவ்வொரு காரியமும் தேவனை வெளிப்படுத்துவதாக இருந்தது. அதற்குரிய விசுவாசத்தை அவர் நடைமுறைப்படுத்தினார். அவர் தாமே அந்த என்ன சொல்றதுன்னா ப்ராடிகல் சன், அந்த கெட்ட குமாரனை குறித்து பேசும்பொழுது பிதா எவ்விதமாக இழந்து போனவர்களை மீட்கும்படி வந்தார் என்பதை அவர் தன்னுடைய ஜீவியத்தில் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஸோ தேவனுக்குள்ளே இருந்துதான் அந்த ரிடம்ஷன், அந்த மீட்பை குறித்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அன்பினால நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சார். அப்போ இன்னைக்கு இந்த எல்லா காரியமும் வார்த்தை திறக்கப்படுவதனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வார்த்தை திறக்கப்பட்டதையே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? இவருக்கு இந்த சிஸ்டருக்கு ஜெபிக்கவே தெரியாது, இந்த பிரதருக்கு ஜெபிக்கவே தெரியாது, இப்படின்னு டினாமினேஷன்ல சில கேட்டகரைஸ் பீப்புள் இருப்பாங்க. ஆனா என் டைம்ல மனவாட்டிகள்ல அப்படியெல்லாம் யாருமே கிடையாதுங்க. எனக்கெல்லாம் ஜெபிக்கவே தெரியாது, நான்லாம் ஜெபமே பண்ணதே இல்லை. ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்தாபனத்தில் இருந்த யூத் மீட்டிங்கில் முதல்ல முண்டி அடிச்சுன்னு வெளியே ஓடுறதுல நாங்கள்லாம் இருந்தோம். ஏன்னா நமக்கு ஜெபம் நம்மளை பழி வாங்குறதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அப்படியே முழிப்போம், நமக்கு தெரியாது.
நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நமக்கு யூத் மீட்டிங் எடுக்கிறோம், நம்ம எதுவும் இன்னைக்கு எதுவும் கலாய்க்க கூடாது. ஏன்னா அவர் கலாச்சாரம்னா கும்பலில் என்ன பண்ணுவார், நம்ம பேரை சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லுவார். நமக்கும் ப்ரேயர்லாம் தெரியாதுங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்க 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 சில நேரங்களில் ப்ரேயரே வராது. அந்த ப்ரேயர்னுடைய வார்த்தைகள் ஃபீலிங்ஸாக கண்ணீராக வரும். அந்த வார்த்தைகளே கண்ணீராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளை வேறு ஒரு பரிமாணத்துக்கு ஜபமானது கொண்டு போனது. திருக்குறள் எவ்வளோ அழுகுறாருங்க. நம்ம எவ்வளோ நேரங்களில் சில நேரங்களில் பாடல்களை கேட்கும்போது நமக்கு நம்முடைய கண்களானது தேவனுடைய அன்பை நினைக்கும் போது இவ்வளோ நீசமான ஈனனான எனக்கு எப்பேற்பட்ட கிருபை அளித்தார் என்ற உணர்வு நமக்கு மேலிடும் போது அது நமக்குள்ளே ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையானது நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு திறக்கப்பட்டிருக்குது, பரிபூர்ணமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஸ்போக்கன் வேர்டை நாம் பேசுவதற்கு, வார்த்தையை உரைத்து அந்த சிருஷ்டிப்பை கொண்டு வருவதற்கான எல்லா காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருந்தார். அதனால இன்றைக்கு நமக்கு மிக மிக அவசியமான காரியம் வார்த்தை திறக்கப்படுதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் ஊழியத்தில் இருந்தாங்க. அவர் எல்லா காரியத்திலையும் கூட இருந்தாங்க, எல்லா மீட்டிங்லையும் இருந்தாங்க, எல்லா ஒரு தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றினாரு, அப்போ கூட இருந்தாங்க. அவர் வந்து 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போச்சிட்டாரு, அப்போ கூட இருந்தாங்க. நீ போய் கடலில் போய் தூண்டில போடு, ஒரு மீன் கிடைக்கும். அந்த மீன் வயிற்றுல எவ்வளோ டேக்ஸ், எவ்வளோ வருது டேக்ஸு? 5343 ரூபா. நீ போய் டேக்ஸ் போடு, அந்த காயின் வருது 5343. அந்த நம்பரோட வருது. அல்லேலூயா. அதுதான் வரி பணம். உடனே அது வாயிலேருந்து அது ஏடிஎம் மாதிரி கொண்டாந்து துப்புது. அதை எடுத்துன்னு போயிட்டு டேக்ஸை கட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க அக்யூரேட்டாக. அது சேஞ்சு மாற்ற வேண்டிய சேஞ்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. தூண்டில போடு, வாயில் வெளி பணம் வரும், அதை எடுத்து டேக்ஸை கட்டு. போனாங்க, அங்கே என்ன டேக்ஸ் பில்லு எவ்வளோ எஸ்எம்எஸ் வந்தோ அதே பணத்தை அது வெளி பணமாக எடுத்து வந்து வாயில் வச்சுருந்தது. பேதர் போய் கட்டுறாரு, சேஞ்ச் இருக்கா? இல்லைங்க, இந்த ஒரே காயினை மொத்த பணமும் கரெக்டாகிடுச்சு. இதெல்லாம் கூடவே இருந்து பார்த்தாங்க. ஆனால் இதைத்தான் பார்த்தாங்களே தவிர அங்கே வார்த்தை திறக்கப்படுதல் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. பெத்லகேம்லேருந்து கல்வாரி வரைக்கும் கூட இருந்தாங்க. பெத்லகேம்லேருந்து கல்வாரி வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகளும் தெரிஞ்சது. ஆனால் அந்த பெத்லகேம்லேருந்து கல்வாரி வரைக்கும் எதை குறித்த காரியத்தை அவர் தன்னுடைய ஊழியத்தில் கொண்டிருந்தார் என்ற காரியம் அவங்களுக்கு உண்மையில தெரியாமல் போயிடுச்சு. அவர் பெத்லகேமில் பிறந்ததுக்கு அவர் கல்வாரியில் சாதித்தார். என்ன சொன்னாரு? அது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அவர் போகும்போது சொல்றாரு, நான் இப்போது எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், பிதா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்குள்ளே அனுப்புகிறேன், நீங்க போய் எருசலேம் நகரத்தில் காத்துருங்கன்றாரு. இதுதாங்க, இந்த சாதனையை தாங்க அவர் செஞ்சார் கல்வாரியில். எனக்குள்ள அந்த ஃபுல்னஸ் வந்தது, உங்களுக்குள்ள அந்த ஃபுல்னஸ் அனுப்புறேன், நீங்க போய் எருசலேமில் காத்துருங்கன்றாரு. ஆனால் இவங்க விட்டாங்க. அவர் மறித்த உடனே அது என்னன்னே புரியல, அந்த திறக்கப்பட்ட வார்த்தையை குறித்து தான் மீனிங் தெரில. உடனே பேதர் கூப்பிட்றாரு, என்ன பிரதர், அதுதான் 3 வருஷம் ஊழியம் போயிடுச்சு, வாங்க நம்ம பழையபடி நம்ம வந்து காசிமேடு போயிடலாம், மீன் பிடிக்கலாம், வாங்க நம்ம அப்படியே பழையபடி நம்ம மற்ற வேலைகளுக்கு போயிடலாம், வாங்க நாங்கள் நம்ம என்ன நல்ல வேலை செஞ்சோம் அந்த பழைய வேலைகள்லாம் நமக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுடைய வேலை செய்ய போயிட்டாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். லூக்கா 24:25. இப்போ இயேசு கிறிஸ்து கூட வராரு. அவர் சொன்னபடியே வந்தாருங்க, கல்வாரியில் சாதிச்சதை செய்ய வந்தாருங்க. ஆனா அவர் திரும்பவுமா பார்த்தீங்களா, திட்டுறாரு. தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நான் நினைச்சேன் இந்த கடிந்து கொள்ளுதல் எனக்கு ரொம்ப அவசியம். உங்களுக்கு யாருன்னா தேவையாகுது இந்த கடிந்து கொள்ளுதல்? நிறைய நேரங்களில் மந்த புத்தியா இருக்கிறோம் நம்ம. பாருங்க, அவர் என்ன சொன்னார் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க போய் காத்திருக்கணும். அதை விட்டு திருப்பி பழைய வேலைக்கு போயிட்டாங்க. கூடவே வராருங்க, கூடவே வந்து திரும்ப ரிமைண்ட் பண்றாரு. பெத்லகேம்ல இருந்து கல்வாரி வரைக்கும் நடந்த அவர் ரிமைண்ட் பண்றாரு.
யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரு, உங்களுக்கு தெரியுமா இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அப்படியா? ஆமாம். பிறக்கும் போதே ஏறது மாளிகைக்கு 3 ஞானிகள் வந்தாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கல்வாரியில் மறிச்சிட்டாரு, ராயன் இதெல்லாம் பண்ணிட்டான், அடக்கம் பண்ணிட்டு நாங்கள் கூடவே இருந்தார் ஒருத்தர். ஃபீலிங் தாங்க முடியல, ரொம்ப கவலையாகுது. அவர் ரொம்ப கோவப்படுறாரு. மந்த இருதயமா இருக்கிறிய, தீர்க்கதரிசிகள் சொன்னதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மந்த இருதயமா இருக்கிறிய. வேர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. 2 நாளாகுமோ 20:20 சொல்லுது, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். Believe your prophets, then your life will prosper. அப்பதான் உனக்கு ப்ராஸ்பெரிட்டி. தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு செழிப்பு உண்டாகும் சொல்றார். தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னதை நீங்க விட்டுட்டீங்களே. அப்புறமா சொல்றார், திரும்பி ரீவைண்ட் பண்ணி பெத்லகேம்லேருந்து இவங்க ஒரு பெத்லகேம்லேருந்து கல்வாரி வரைக்கும் இவங்க ஒரு ஸ்டோரியை சொன்னாங்க. இப்போ திருப்பி பெத்லகேம்லேருந்து கல்வாரி வரைக்கும் அவர் ஒரு ஸ்டோரியை சொல்ல ஒன்றும். அப்போதான் கேட்குறாங்க, ஆமாம் இல்லை இவர் இது சொன்னார்ல, மனுஷகுமாரன் பாடுபடவும் அவருக்கு பாவிகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கவும் அவர் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுன்னு சொன்னார். அதை விட்டுட்டு நம்ம கூடவே போயினுங்கிறாங்க. ஆனால் இவங்க இருதயம் பேர்னிங் ஆகுது, ஏதோ ஒரு வித்தியாசமாகுது. எவ்வளோ பேர் பேச்சை கேட்டுக்கிறோம், இவர் பேசும்போது ஏதோ வித்தியாசமாகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அது ஒரு விசேஷமான ஒரு தெய்வீகமான ஃபீலிங். இப்போ ரூமுக்குள்ளே போகிறாங்க, ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் இங்கே தங்கிட்டு போகணும் போது அந்த கம்யூனியனை எப்படி கொடுப்பாரோ அப்படியே வார்த்தையை திறக்கும்போது அப்பத்தை பிட்டார். புரியுதுங்களா? அதுதான் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு திறக்கும் போது, வார்த்தையை திறக்கும் பொழுது அப்போதான் அவங்களுக்கு சரியான புரிந்து கொள்ளுதல் வந்தது. அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. அப்போதான் உயிர்த்தது நம்பிக்கை அவர் வந்தது. என்னுடைய தேவன் ஜீவிக்கிறார், அவர் மறிக்கலை, அவர் இப்போது ஜீவிக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் அப்போதான் அவங்களுக்கு வந்தது. அதனால உங்களுக்கு கடினமான சிச்சுவேஷன், கடினமான நெருக்கடிகள் வரும்போது தான், அந்த சமயத்தில் நான் பேசல முடிச்சிட்டேங்க, உங்களுக்கு கடினமான நெருக்கடிகளும் கடினமான சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் வரும்பொழுது தான் உங்களுக்கு 3வது இழுப்பை இயக்குவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாகும். அதனால அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். தினமும் ஜெபிங்க, தினமும் வேத வாசிங்க, தினமும் தேவனோடு ஐக்கியப்படுங்க. ரொம்ப காலம் பொல்லாதான் இருக்குது. நான் திரும்பவும் வந்து இந்த இஸ்ரேலையும் ஈரானையும் கொடுத்து பேசலாம்னு நினச்சேன். அது வான எப்படின்னா போட்டோம், நம்ம வந்து இதையே பேசணுன்னு உணர்வு ஆயிடுச்சிங்க. நேற்று இரவு எனக்கு அப்படியான ஒரு உணர்வு வந்ததுங்க. ஓகே, நம்முடைய காரியத்தை இஸ்ரேலுக்கு அவங்க அதை பார்த்துக்கிட்டோம், அவங்க ஈரானா அடிக்கிட்டோம், அவங்க லெபனானா அடிக்கிட்டோம், அவங்க ஜோர்டானோடனா சண்டை போட்டுக்கிட்டோம். நாம் அவங்களுக்காக ஜெபிப்போம், நாம் நம்முடைய ஆயத்தத்தை பார்ப்போம். அல்லேலூயா. அது நிச்சயமாக நடக்கும், அதை யாரும் தடுக்க முடியாது. இஸ்ரேல் போய் ஈரான் அடிப்பான், அவங்க அந்த ஈரானில் ஒருத்தர் ஆளுகிறான், அவன் பேர் நாங்கள் காமினி, தாடி வச்சுன்னு அந்த ஆள் பண்ணுற குழப்பம் எவ்வளோ பெரிய குழப்பமாகுது பாருங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க வாருக்கு. நாம் ரெடியாகும். நம்முடைய இருதயத்தை தேவனுக்காக அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிட்டோம். நாம் யாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென். கேட்ட வார்த்தைக்காக ஒவ்வொருவரும் உங்கள் வாய்களை திறந்து, ஒவ்வொரு சகோதரியும் தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை, சகோதரி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord Jesus. Amen, amen, amen. Thank you Jesus, thank you Jesus, thank you.
ஹalleluya. எல்லாரும் கொஞ்ச நேரம் worship பண்ணுங்க, கொஞ்ச நேரம் praise பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. Thank you, thank you, thank you Jesus. Thank you, thank you, thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாம் யாவரும் ஜெப சிந்தையில் இருப்போம். நாம் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்து சகோதரி பிரிசிலாவை கூட கர்த்தருடைய கருத்தில் தெய்வீக சுகத்துக்காக ஒப்பு கொடுத்து கடைசியாக சகோதரி சாம்சன் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இனிமையான இயேசுவே, எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் மனவாளனே, கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தொழுது கொள்வதை காட்டிலும் பூமியிலே ஒரு சிறந்த செயல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எப்பொழுதுமே ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே உடைய பாத தண்டையிலே அமர்ந்திருக்கவே விரும்புகிறோம் ஆண்டவரே. உடைய பாதம் ஒன்றே எங்களுடைய சரணாகதியாக இருக்கிறது. தேவனே, இந்த பூமியிலே அநேக ஆண்டவரே ஸ்தலங்கள் உண்டு, அநேக இடங்கள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தாவே, உடைய சமூகம் மாத்திரமே எங்களுக்கு ஆண்டவரே நம்பிக்கையும் இளைப்பாறுதலும் தருகிறதாக இருக்கிறது. கர்த்தாவே, கர்த்தாவே, உடைய பிரசன்னத்தில் அண்டையிலே நாங்கள் வந்து அமருகிற பொழுது கர்த்தாவே, நாங்கள் எங்களையே மறந்து போகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தையின் ஆண்டவரே பிரசன்னமானது எங்கள் மத்தியில இறங்குகிற பொழுது கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே நிச்சயம் உண்டாகிறது. கர்த்தாவே, அது விசுவாசத்தை துளிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தாவே, இதோ இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே ஐயா, விசுவாசத்தை குறித்து நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் கர்த்தாவே, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போயிருந்து யார் சொன்னாலும் நடக்கும் என்று கர்த்தாவே இந்த காலை வேளையில் நாங்கள் வேதத்திலே ஆண்டவரை கேட்டோம், ஆண்டவரை பிரசங்கத்திலே கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே
இந்த வார்த்தைக்காய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தையே ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது கர்த்தாவே. கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தை அதை நீ எதுவாய் ஆண்டவரை உரைத்தீரோ அதை செய்துவிட்டு திரும்பும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இடத்திலே அது வெறுமையாக திரும்புவதில்லை கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை எங்கள் மத்தியிலே ஆண்டவரை பிரசங்கிக்க சித்தம் கொண்டீரோ அந்த காரியத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில் அது மீண்டுமாய் செய்யட்டும் கர்த்தாவே. ஐயா, அது மீண்டுமாய் செய்ய கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பல நேரங்களில் விசுவாசத்திலே குறைவுள்ள ஜனங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நாங்களுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிப்பதில்லை. சூழ்நிலைகளை எங்களை அமர்த்துகிற வேளையிலே சூழ்நிலைகளை எங்களுக்கு தோல்வியாய் காண்கின்ற நேரத்திலும் கூட கர்த்தாவே நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மாம்சமுள்ள எல்லா ஆண்டவரே ஜீவனுக்கும் ஆண்டவரே நீர் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. ஐயா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவாய் கூட கர்த்தாவே எங்களுக்காய் இறங்கி தாழ்மை கோலம் கொண்டு ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் கூட கர்த்தாவே ஜீவனை தந்தீர் கர்த்தாவே. ஐயா, நாங்கள் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அந்த பரிபூர்ணமான விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. அந்த கடுகளவு விசுவாசத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். இதோ கடுகினோடு எந்த ஒரு கலப்படமும் செய்ய முடியாது. இதோ கடுகத்தாவே இருக்கிற காரியத்திலே கடுகானது சாரமுள்ளதா இருக்கிறது என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜீவமும் ஆண்டவரே அப்பேற்பட்ட ஒரு சாரமுள்ள ஜீவியமா நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிபூர்ணமான கலப்படமற்ற விசுவாசத்தை நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்தில கலப்படமாய் ஆண்டவரை கலந்து கொள்ளாதபடி கூட கர்த்தாவே இந்த வார்த்தையின் பேரிலே எப்பொழுதும் தரித்து நிற்க கர்த்தாவே ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் பேரில் எப்பொழுதும் நாங்கள் சார்ந்திருக்க கர்த்தாவே, நீர் சொன்ன காரியத்தை குறித்து நாங்கள் எப்பொழுதும் தியானமா இருக்க கர்த்தாவே. அதுவரை அதை குறித்து நாங்கள் இவருடைய சிந்தையை செலுத்த கர்த்தாவே தேவரீ நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிபூர்ணமான விசுவாசமானது இந்த காலை வேளையில் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் கர்த்தாவே. எந்த ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தைரியமா இருக்க ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் உம்பேரில் நிச்சயமுடைய ஜனங்களா இருக்க கர்த்தாவே கிருபை செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்களுக்காய் கூட கர்த்தாவே செய்தி கொண்டு வந்து எங்கள் அன்பான மெய்ப்பெருக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இன்னும் அதிகமா இந்த வார்த்தையின் அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. இன்னுமாய் சபையினுடைய பக்தி விருத்திக்கான காரியத்தை கொண்டு வர கர்த்தாவே நீர் தாமே சகோதரனோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் கூட இந்த ஐக்கியத்துல கலந்து கொண்ட என் அன்பான சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தோடு கூட இவர் ஆண்டவரே சுமந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் திரும்பாதபடி கூட கர்த்தாவே ஏதோ ஒரு மாற்றத்தோடு கூட கர்த்தாவே இருதயத்துல ஏதோ ஒரு ஆண்டவரை தாக்கத்தோடு கூட கர்த்தாவே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் வந்தோம், இந்த இடத்துல அமர்ந்தோம், இது இப்படியாய் கூட அமர்ந்து இப்படியாய் கூட நேரத்தை செலவழிக்க தகுந்த இடம் என்று நாங்கள் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லாதபடி கூட கர்த்தாவே எங்களுடைய நேரத்தை இந்த நேரத்துல நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்ட அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட கர்த்தாவே என்னுடைய சபையில அநேக சுகவீனரோடு கூட இருக்கிறார்கள், அநேக பலவீனர்கள் இருக்கிறார்கள், தேவையில்லை ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காய் கூட கர்த்தாவே நாங்கள் இந்த வேலையிலே பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான சகோதரி ஆண்டவரே பிரசீலாக்காய் கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. சகோதரிக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. சகோதரியுடைய நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். சகோதரியுடைய இருதயத்தினுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. தேவனே, இருதயத்தை சிருஷ்டித்தவர் நீர் ஆண்டவரே. அதற்கு எத்தனை வாழ்வுகள் இருக்கும் என்பதை ஆண்டவரே வடிவமைத்தவர் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, சத்ரு இப்படியாய் கூட கர்த்தாவே இப்ப ஏற்பட்ட ஆண்டவரே காரியத்திலே அவன் அவனுடைய பலவீனத்தை வைக்கிறான் கர்த்தாவே. கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே எல்லா அடைப்புகளையும் ஆண்டவரே நிர்மூலமாக்கும்படியாக எல்லா விதமான ஆண்டவரே பலவீனங்களை நிர்மூலமாக்கி போடும்படியாக
எல்லா விதமான வியாதிகள் கூறுகளை கர்த்தாவே நிர்வமாக்கி போடும்படியாக சபையாராய் சேர்ந்து நாங்கள் அந்த சத்துருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே சகோதரி பேரிலே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உரிமை கோருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த சகோதரிக்கு இருக்கிற எல்லா பலவீனமும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறதான இந்த வேளையிலே இப்பொழுதே கூட கர்த்தாவே அந்த சகோதரி சுகத்தை உணரட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே மருந்துகள் இன்றி ஆண்டவரே கர்த்தாவே எந்த ஒரு ஆபரேஷனும் இன்றி எந்த ஒரு ஆண்டவரே காரியமும் இன்றி சகோதரிக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த பலவீனமாவது முற்றிலுமாய் நீங்க கர்த்தாவே நீ தாமே இரக்கம் செய்யும்படியாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தீர்க்கதரிசி நாட்களிலே கூட கர்த்தாவே தியாய் கூட கர்த்தாவே தன்னுடைய சகோதரனுக்காய் கூட கர்த்தாவே இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரிய ஜெபத்தை கேட்டு கூட கர்த்தாவே நீர் ஆண்டவரே அந்த சிறிய எளிமையான ஜெபத்தை கேட்டு இதோ கர்த்தாவே தீர்க்கதரிசியோடு கூட இடைப்பட்டு அந்த சகோதரி எல்லா விதமான இறுதிய நோயை நீக்கி போட்டீர் என்று நாங்கள் கூட கர்த்தாவே செய்தியில கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தத்தாமே ஆண்டவரே இந்த எளிமையான அற்பமான இந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டருளும்படியாக இதோ இந்த பாதத்தண்டையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த சகோதரியை போல கூட கர்த்தாவே இதோ கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகளுடைய அப்பம் தியாய் கூட ஆண்டவரே நாய்களுக்கு ஆண்டவரே விழுகிறதான அந்த ஆண்டவரே உதிரிகளனாவது நாய்க்கு சொந்தம் என்று சொன்னது போல கூட கர்த்தாவே நாங்களும் கூட கர்த்தாவே இந்த வேலையில கூட கர்த்தாவே அந்த சகோதரியை போல நின்று கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த சகோதரிக்காய் கூட கர்த்தாவே கிருபை பாராட்டும் இரக்கம் பாராட்டும் தயை பாராட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாய் கூட அந்த சகோதரியுடைய எல்லா பலவீனத்தை நீக்கப்படும்படியாக சொல்லிக்கிறோம். அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதி ரட்சிக்கப்படாத இருக்கிற அந்த சகோதரனுக்காய் கூட நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். அந்த கணவனாருடைய ரட்சிப்புக்காய் கூட கர்த்தாவே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரி ரேச்சலுக்காய் கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிக்கு தந்த பரிபூர்ணமான விடுதலைக்காய் நன்றி. இன்னுமாய் கூட இருக்கிற எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும். இதோ இந்த காலையில பேசப்பட்டதான அந்த பரிபூர்ணமான விசுவாசமானது இதோ நீங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொன்னப்பட்ட பிரகாரமாய் கூட கர்த்தாவே அந்த வார்த்தையினுடைய பாகமானது சகோதரிக்குள்ளாய் சொல்லட்டேன் கர்த்தாவே. பரிபூர்ணமான விசுவாசத்தின் தைரியத்தின் காரம் இன்னுமாய் கூட கர்த்தாவே இருதயத்தோடு ஆண்டவரே இருதயத்திலே வேண்டுதலோடு கூட நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயங்களை கர்த்தர் ஆழ அறிந்திருக்கிற தேவன் எல்லாருடைய இருதய வேண்டுதலை கர்த்தர் தாமே அளிக்கும்படியாக எங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை நீர் எங்களுக்கு ஆண்டவரே விலை மதிக்க முடியாத நாளை அமைத்து தந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீரின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம்